மனுஷ வாழ்க்கைய பிரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய இந்த பிபிஎஸ்பி கேஷ் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஐடியிலையும் 8 ரீபர்த் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, நேத்திக்கு வந்துட்டு அந்த அப்ரூவல்ல இருந்து செக்ஷன் மாறி மாறி ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் எல்லாமே வந்து கம்பைன் ஆயிருக்கு. ஸோ அதுல இருந்து நல்ல ஒரு மெசேஜ் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல எந்த ஒரு சின்ன ஒரு எரர் கூட இல்லை. ரொம்ப அழகா கிளீனா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம். ஆல்ரெடி இருந்த அந்த இன்ஆக்டிவ் ஐடிஸ் நம்ம வந்து சொன்னது எல்லாமே அவங்கவுங்க ஒத்துழைப்போட தான் அதை வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே தான் நீங்க சொல்றது தான் இன்ஆக்டிவ் ஐடி. உங்களுடைய ட்ரீல உங்களுடைய டவுன்லைன், உங்களுடைய லைஃப் லைன் எப்படியெல்லாம் நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு போறீங்களோ, டூப்ளிகேட் பண்ணாதவங்க அவங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஒத்துழைப்பு இல்லையோ அதை நீங்க இன்ஆக்டிவ் ஐடிவா நம்ம மாத்திக்கலாம். ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நபரை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம். ஸோ இவர் வந்துட்டு பாண்டிச்சேரியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிப்பர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ உண்மையிலேயே வந்து அவருடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது நேற்று அவர் வந்து சொன்ன விஷயங்கள். ஸோ அவரை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணலாம். இவர் வந்து நார்மல் மனிதரே கிடையாது. ரெகுலரா டே 1ல இருந்து உள்ள இருக்காரு. அட்மின்லயும் இருக்காரு இவரு. ஸோ இவருடைய இது வந்துட்டு எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவர் என்ன பண்றாருன்னு யாருக்குமே சொல்ல மாட்டார். ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து முடியாதவங்களுக்கு இவரே வந்து இவருடைய பணத்தை போட்டு கூட இவர் வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரிடம் இருந்து நம்ம வந்து சில ஃபீட்பேக் வந்து நம்ம வந்து கேட்போம். வெல்கம் மிஸ்டர் அச்சுதன் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். சார் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஓகே சார். உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு சார். தேங்க்யூ சார். சார். பேசலாம். ஓகே சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து பிரபஞ்சன் கூட கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு வந்து இணையா வந்து ராமலிங்கம் சாரு, சங்கர் சாரு, பாபு சார் தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தவங்க. என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள். ரொம்ப நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜிப்மர்ல வந்து வேலை செய்யற கிட்டத்தட்ட 32 வருஷம் என்னுடைய சர்வீஸ். என்னுடைய சம்பளம் பார்த்தாக்கா 83,000 ரூபாய். இன்னைக்கு நான் கையில வாங்குறது பார்த்தா 4,700 ரூபாய் தான் நான் கையில வாங்குறேன். ஏன்னா பல கம்பெனில போட்டு திக்குமுக்கு ஆடி தில்லாடி ரொம்ப அதாவது பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருந்தேன். அந்த மாரி டைம்ல வந்து எனக்கு இந்த வாய்ப்பு வந்து ராமலிங்கம் சார் கையில கொடுத்தாங்க. இதை வந்து வாய்ப்பா இல்லை வாழ்க்கையை எடுத்து பெரிய லெவல்ல பண்ண கிட்டத்தட்ட இன்னைக்கு என்னுடைய அணியில வந்து 10 பேர் ஒர்க் பண்றாங்க. நேற்று பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4th லெவல் வந்து 1,53,000 ரூபாய் கிட்டத்தட்ட நேற்று எனக்கு வந்தது. எனக்கு நேற்று வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய டாக்டர், என்னுடைய பொண்ணு வந்து சிஏ படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸே கிட்டத்தட்ட வந்து 48,370 ரூபாய் வந்து நேற்று இந்த பணத்தை தான் நான் கட்டினேன். ரொம்ப அவங்களும் ஹாப்பி, எங்க குடும்பத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து ஏன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனாக்க, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல கூடுமான வரைக்கும் டெய்லி ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு உதவி பண்ணாத இருக்க மாட்டேன். அதுவும் ராமலிங்க சார் பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா ஃபுல்லா வந்து அவரு சொந்தங்கள் அதிகம். அவர் யார் நண்பர்கிட்டையும் சொல்லி அனுப்புவாரு. நான் கூடுமான வரைக்கும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து எதோ செய்யணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அந்த மாரி உதவி பண்ணும்போது இந்த மாரி உதவி தான் நமக்கு ஒரு இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்குது. கண்டிப்பா வந்து இதை வந்து நானும் சரியா கொண்டு போவோம். என்னுடைய அணிலையும் கண்டிப்பா சரியா கொண்டு போவோம். கண்டிப்பா வந்து இதுல வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இந்த 29ஆம் தேதி திருச்சி மீட்டிங்குள்ள நான் ஒரு 50 பேர் டைரக்டா முடிச்சிடுவேன். என்னை பத்தி சாருக்கு தெரியும். அதாவது வந்து முயல் வந்து வேகமா ஓடும். ஆனா எங்க போய் வந்து கொஞ்சம் வேகமா ஓடும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கிடும். நான் சேர வேண்டிய இடத்த கரெக்டா போய் சேர்ந்துருவேன். அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா யாருன்னே தெரியாது. கேரளால இருந்து ஒருத்தருக்கு நேற்று 1000 ரூபாய் என்னுடைய டைரக்ட் டீம்ல இருந்து அனுப்பிச்சு விட்டேன். யாருன்னே முகமே தெரியாதவங்களுக்கு ஒரு உதவி பண்றோம். நமக்கு முகமே தெரியாதவங்க நமக்கு 2 பேர் உதவி பண்றாங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் உதவி பண்றோம். மற்ற 4 பேர் நமக்கு உதவி பண்றாங்க. நம்ம 4 பேர் உதவி பண்றோம். 10 பேர் உதவி பண்றாங்க. 10 பேருக்கு உதவி பண்றோம். 16 பேர் நம்ம உதவி பண்றாங்க. இதான் நல்ல கான்செப்ட். இது வந்து அதை விட பாத்தீங்கன்னாக்கா ரீபர்த்ல 8 அடி எனக்கு கிட்டத்தட்ட 3வது ரீபர்த் வந்துருச்சு.
இப்போ 8 ரீபர்த் 64 கிட்டத்தட்ட போனால் அது மாட்டும் போயினே இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப அரிது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இதை வந்து நல்லா எல்லாமே சேர்ந்து கண்டிப்பாக ஜெயிப்போம். இதை வந்து நான் வந்து என்ன சொல்றது, நான் எல்லாத்தையும் தூக்கி விட்டு கிடைச்சிட்டேன். இதுதான் நம்ம லைஃபு. இது விட்டா நமக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி இல்லை 10 கோடி இதில் சம்பாதிக்கான வாய்ப்பு எனக்கு வந்து ஆண்டவன் கொடுத்துட்டான். இதை வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி இதை காட்டுவேன் என்று வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. செல்வம் பாண்டிச்சேரி, வெல்கம் சார். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பிபிஏ குடும்ப அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நம்ம ஜி கே சாமி சார் மிக எளிமையாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் சொன்ன விஷயம் அவரை பாராட்டுறாங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டெய்லி அவருடைய ஸ்பீச் கேட்கறதுக்கு 4:30 மணிக்கு நான் அலாரம் வச்சு எழுந்து கேட்குறேன். அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பற்று வந்து போச்சுங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் சார். அப்புறம் ஸ்பீடு கேஷ் வந்து எல்லாம் வந்து ஒரு உயிரை எடுத்து பண்ணணும். ஏன் அது உயிர்னு சொல்றேன்னா, உடம்புல எப்படி உயிர் முக்கியம், அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஸ்பீடு கேஷ் வந்து முக்கியம். இப்போ காலையில வந்து செக்ஷன்ல ரஜினி பாட்டு போடாரு இல்லையா சார், அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ரஜினி பாட்டுல என்ன சொன்னாங்க, 8 8 பிரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் 8 மட்டும் தான் சொன்னாரு. நம்ம சங்கர் சாரு, ராமலிங்க சாரு, பாபு சாரு 8 8 இல்லைங்க, 8 × 8 ஓட்டுங்க, 8 8 64 ஆக்குங்க, 64 218 ஆக்குங்க, அது மாதிரி சொல்லி ரொம்ப ஸ்பீடு கேஷை வந்து உயர்த்திட்டாங்க. அந்த காலில் இந்த பாட்டு போட்ட நம்ம பாபு சார் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், உதவி கொடுப்போம், உதவி பெறுவோம் என்ற தாரக மதத்தோட இந்த உரை என்னை பேச வச்ச அனைத்து லீடருக்கு நன்றி, பாராட்டுகள். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து கொடுக்கணும்ன்ட்டு தான். வெல்கம் ஜேசுராஜ் மதுரை, ப்ளீஸ் வெல்கம் சார். சார் நான் வந்து மதுரையில இருந்து பேசுறேன். சிஸ்டம் தன் கடமை செய்யுங்கிறத இன்னைக்கு நான் வந்து உணர்ந்தேன் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பணம் கட்டி இன்னும் நமக்கு வந்து அமௌண்ட் வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அது எனக்குமே தான் இருந்துச்சு. ஆனா ஒரு டவுட்டு கேட்டுக்கிட்டு இருந்த தம்பி வெங்கடேசன் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. சரிங்களா? அப்ப அவருக்கே வந்து பணம் கட்டுறதுக்கு காட்டுச்சு. என்ன சார் உங்க நேம் காட்டுதே சார், என்ன சார்? ஆமா சார், நானும் ஐடி போட்டிருக்கேன்ல சார், நானும் டொனேட் பண்ணியிருக்கேன்ல சார், எனக்குமே வந்துட்டு நான் ஆளுகளை வந்துட்டு ஜாயின் பண்ண 2 பேர் வந்து நான் டொனேட் பண்ண வச்சா தானே சார் எனக்கும் வரும் அப்படின்னாரு. அன்னைக்கு தான் நான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப அவரு வந்து எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா அவருமே வந்துட்டு ஐடி போடும் போது டொனேட் பண்ணும் போது எல்லாத்துக்கும் வந்து வருங்கிறது ஒரு உதாரணம் ஆயிடுச்சு எனக்கு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த சிஸ்டம் வந்து கரெக்டா முறையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம நபர்கள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணணும். அப்பதான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியும். என்னுடைய டீம்ல அதான் சொல்லுவேன் நான், மீட்டிங் அட்டன் பண்ணுங்க தயவு செய்துன்னு. சார் ஹேண்ட் ரைஸ் பண்றோம், உங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. வெள்ளனே எந்திரிங்க சார், வெள்ளனே எந்திரிச்சா தான் நீங்க வந்து பேச முடியும். நல்ல விஷயங்களை பேசுங்க. டவுட் செக்ஷன் வைக்கும் போது அப்ப பேசுங்க அந்த விஷயங்கள் எல்லாம். பல பேருக்கு அதை தான் சொல்லியிருக்கேன். எல்லா லீடர்ஸும் வந்து சார் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணா இந்த சிஸ்டம் வந்து பயங்கரமா விஸ்பரவும் எடுக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்ல ஒரு பதிவு. வெல்கம் மிஸ்டர் ராமலிங்கம் சார், அரக்கோணம். சார் கேக்குதுங்களா சார்? சார் கேக்குது சார், பேசலாம். ரொம்ப நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. ஏன்னா நேற்று நான் 4:30 மணிலேருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால என்ன நீங்கள் கூப்பிடல, பரவாயில்ல, அதுக்காக நன்றி சார். அனைவருக்கும் ஆரோக்கியமான உற்சாகமான காலை வணக்கம். ஆரோக்கியம் தினமும் நம்முடைய ஜி கே சாமி அவர்கள் இந்த சிஸ்டத்தின் மூலமாய் தினமும் நமக்கு கொடுக்கிறார். உற்சாகம் பிபிஎஸ்
பிபிஎஸ் வெயிட் கேஷ் மூலமாய் பணத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இருப்பவர்கள் பெருமையாக வாழலாம் என்பது பைபிளில் கூறியிருக்கிறது. இதில் ஏமாற்றியவர்கள், அதாவது வந்துட்டு போயிட்டு காசு வரைக்கும் வந்தா போதும்னு வாங்கிட்டு போகணுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே என்ற பாடலை நம்ம சிஸ்டத்துல என்னைக்காவது நீங்க போட்டீங்கன்னா அதனுடைய முழு விளக்கத்தையும் மற்றவங்க இதுல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், இந்த 3 இருந்தா இந்த சிஸ்டத்துல இருந்து நம்ம கண்டிப்பா வெற்றியை உறுதிப்படுத்தலாம் சார். அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டத்துல நேற்று என்ன நிலைமை, இன்று என்ன நிலைமை, நாளை என்ன நிலைமை என்பதை தெரிவிக்கும் பொறுத்தாக ஒரு 2 வரி. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, வரு நல்லவர்க்கு வாழ்வு தரும் நாளை, இது பிபிஎஸ் சிஸ்டம் எழுதி வச்ச ஓலை. இந்த சிஸ்டம் அந்த சாப்ட்வேர் மூலியமா எழுதி ஒரு ஓலை வச்சிருக்காங்க சார். கண்டிப்பா நேற்று இன்று நாளை இது சிஸ்டத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க போறோம்ன்றத ஒவ்வொரு நாளும் துல்லியமாக மிக விரைவாக இதில் இணைந்த அனைவருக்கும் நல்ல ஒரு நலனை கிருபையை கண்டிப்பா இந்த சிஸ்டம் கொடுக்கும் என்பதை உறுதியளித்து உண்மையோடும் நம்பிக்கையோடும் இதில் பயணிக்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். விசுவாசத்தோடு இருந்தால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார், அருமை. சிஸ்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொன்ன இந்த வாக்கியம் அது ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வருது. இது யாரெல்லாம் உணர்றீங்களோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சிஸ்டத்தோட ஒன்று இருக்கும். கண்டிப்பா உறுதி செய்யப்பட்ட கோடீஸ்வரன். நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஆண்ட்ரைஸ் யாரும் பண்ணாதீங்க, நம்ம அடுத்து பேசலாம். ஸோ நான் ராமலிங்கம் சார் நான் வெல்கம் பண்றேன். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம். குட் மார்னிங் லீடர்ஸ். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்துல 95% எல்லாமே கிளியர் பண்ணிட்டார் சாஃப்ட்வேர். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இன்ஆக்டிவ் ஐடிங்கிறதே வார்த்தையே இனிமே வராத அளவுக்கு இன்னைக்கு நடக்க போற 7/15 நடக்கிற ப்ரொமோட்டர் மீட்டிங்ஸ்ல த கிரேட் நம்மளுடைய சங்கர் சார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஆல் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிற 95 பேரும் இன்னைக்கு 7:15 இன்னைக்கு காலையில இந்த செஷன் அதிகபட்சம் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஒரு 1/2 hour கேப். 7 மணிக்கு ஜூம் ஓப்பன் ஆகி சாங்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. 7 மணிக்கு 7:15 சங்கர் சாரோட பிரசன்டேஷன் இருக்கு. வரும்போது எல்லா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் தான் வரணும், தயவு செஞ்சு வேற யாரும் வராதிங்க. வரும்போதே சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்னு இப்ப எக்ஸாம்பிள் ராமலிங்கம் அப்படின்னா எஸ்பி அப்படின்னு போட்டுவாங்க, சிஸ்டம் ப்ரொமோட்டர். அதுக்கு இது ஷார்ட் ஃபார்ம்ல கொண்டு வரலாம், எஸ்பி அப்படின்னு போட்டுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது வரும்போதே ஒரு நோட்டு பேனா எடுத்துட்டு வந்துருங்க. எதுக்கு வரனா, உங்க டீம்ல இந்த இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இன்ஆக்டிவ்னு சொல்லலாம், அவங்கள வைரஸ்ன்னு சொல்லலாம், பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதை விட பாவமா என்ன சொல்லலாம், பாவப்பட்ட ஜென்மங்கள்னு சொல்லலாம். இப்ப சார் பாடினார்ல, ஏமாற்றாதே ஏமாறாதுன்னு, உண்மையிலே அவங்க ஏமாந்து போனவங்க தான் பாவம். அந்த 1000-2000க்கு ஆசைப்பட்டு அவங்க மைண்ட் செட் அவ்வளவுதான் சார். எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிட்டா அப்புறம் யார் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்றது? அதனால அதையெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதுல. அவர் கொடுக்குற டிப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு 45 மினிட்ஸ் ஒதுக்கிட்டு வாங்க. இது ஒரு அப்டேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட் லீடர். உண்மையிலே அச்சுதனை பத்தி நிறைய சொல்லணும்னா நம்ம இப்ப பாருங்க பப்ளிக் வந்துட்டாங்க. இப்ப அச்சுதெல்லாம் பாருங்க, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய 20 கால நண்பர். ரொம்ப நேர்மை, யதார்த்தமா இருப்பாப்ல. யதார்த்தமா ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க மனைவி, அவங்க வீட்டுக்கெல்லாம் நான்லாம் ஒரு பல தடவை வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டுல இருந்தா இப்ப நம்ம வீட்டுல எப்படி இருக்கோமோ அந்த மாதிரிதான் அங்க என்ன இருக்கோ எடுத்து சாப்பிடுவோம். எப்படி அந்த மாதிரி ஒரு இலகிய மனம் படைத்தவர். அதை விட என்னன்னா உதவுற எண்ணம் நிறைய இருக்கும். இன்னைக்கு நம்ம சிஸ்டத்துல 2 பேர் இருக்காங்க. நான் பாக்கி பேர் இல்ல, நான் கவர்மெண்ட் ஸ்டாப்ல எனக்கு பாண்டிச்சேரியில 2 பேர் இருக்காங்க. மத்தவங்கள்ட்ட அதிக
பழக்கம் இருந்தாலும் அவ்வளவு நெருக்கமா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஆனஸ்டா சொல்லலாம், சார்லஸ் சார் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைசா லஞ்சம் வாங்கினது கிடையாது. இறக்க குணம் படைத்தவர், நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு சார்லஸ் சார். அவருக்கு முதல்ல சல்யூட் பண்ணிக்கலாம். அதுக்கு இணையா பாத்தீங்கன்னா நம்ம அச்சுதன். யார் இப்ப இந்த இருக்கிற நபர்களே நீங்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் அவரோட நம்பரை பாத்தீங்கன்னா நம்பரை வாங்கிங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எனக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் உடனே அவருக்கு போன் பண்ணிட்டீங்கன்னா போறோம். அது என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்களை அழைச்சு கொண்டு போய் சீட்டு பிடிச்சி அவங்கள உட்கார வச்சு அட்மிஷன் பண்ணி அந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் அவர் செய்யற தொண்டு இருக்கு பாருங்க, உண்மையில அவ்வளவு பெரிய விஷயங்க. அந்த மனிதன் அவ்வளவு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவ்வளவு கொரோனாவில எல்லாம் அவருக்கெல்லாம் வந்து அச்சுதன் போயிட்டார் அப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் செய்யற. அவர் சொல்றாரு பாருங்க, நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல உதவி செய்ய எனக்கு ஒரு உதவி கிடைச்சதுன்னு. ரெண்டு பசங்களும் அவ்வளவு பிரில்லியண்டா படிக்குங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நீங்க கொடுத்த பணத்துல ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன். அப்ப அது ஒரு சந்தோஷம் தான். இப்ப நீங்க அது 1000 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பியிருப்பீங்க. 1000 ரூபாய் நம்ம அனுப்பின தொகை எந்த அளவுக்கு போய் ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருக்கு பாருங்க. இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு. இப்ப இது எப்படி வரணும்னா, ஒரு நாளைக்கு 100 அச்சுதன் பேசணும். ஒரு நாளைக்கு 20 பேர் போய் எந்திரிச்சு காலையில சார் எனக்கு பணம் வந்துட்டு, எனக்கு 1.5 லட்சம் வந்து எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம தான். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நாமே திட்டம். நேத்து என்னுடைய நண்பர் பேசுறாரு மாதேஸ்வரன். அவரோட சாதாரண விஷயம் தான். அவர் நல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து ஒரு டெப்போல வேலை பார்த்துட்டு அந்த வேலையை நெட்வொர்க்காகவே தூக்கி போட்டு வந்தவர். அப்ப எந்த அளவுக்கு கான்பிடென்டா இதுல இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் தேவை. அடுத்தது இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பொறுப்பானவர்களா மாறணும்னு சொல்றேன். எப்ப 4:30 மீட்டிங் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே நம்ம சக்சஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு 170ங்கிறது அது 5000 மாறணும். நான் இந்த ஜூம்ல காலையில வந்து மருந்தில்லா மருத்துவம் நம்ம சார் சொல்ற ஜி.கே. சாமி சொல்ற விஷயத்த ஒவ்வொரு நாளும் கேட்டாங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை, மாறிடுவாங்க. நம்ம இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தணுங்கிறத ஆக்கப்பூர்வமா சொல்லிடணும். நீங்க செக்ல ஆற்ற எண்ணெயை தான் பயன்படுத்தணும். சார் நம்மளுக்கு என்ன பணமா இல்ல, பணம் தான் நிறைய வரப்போது, ஆரோக்கியத்துக்கு போயிருவோம். நான் சாருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு இன்னை வரைக்கும் அது பிளே பண்ணல. அது பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அது இதா இருக்கும். அது சார் பண்ணல. என்னன்னா 100 விஷயங்களை பத்திரப்படுத்துவோம். கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி இடத்த வாங்கி பத்திரப்படுத்தி அதை பத்திரமா வச்சிருப்போம். அந்த வேர்ட்ஸ்ல அதான் வரும். நம்ம இருப்போமோ இல்லையோ பேர் மட்டும் நம்மளுக்கு அது பத்திரமா இருக்கும். ஆனா நம்ம ஆரோக்கியத்தை விட்டுட்டு கண்டிப்பா உடல் நலத்தை வந்து சரியா பாத்துக்க முடியாம டென்ஷனே இருந்துட்டு ஹாப்பியா இருங்க. நீங்க இப்படி மைண்ட் செட் பண்ணுங்களேன். என்னுடைய வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் வரப்போகுது, 20 லட்சம் வரப்போகுது, 1 கோடி வரப்போகுது. நான் ஏன் கவலை பண்ணணும்? நான் இன்னும் 10 பேரை கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும். எனக்கு பணம் வரப்போகுது, நான் நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணுங்களேன். உண்மையிலே வந்துடும் நண்பர்களே. நல்லா அப்படிதான் திங்க் பண்ணுவேன். எனக்கெல்லாம் பணம் என் அக்கௌண்ட்ல வந்துட்டுனா அதை யாருக்கு நான் அனுப்புறதுன்னு பார்ப்பேன். அப்படிப்பட்ட கேரக்டர். அப்ப பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்துல பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன முடிவு பண்ணணும்? இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இதுல என்ன தப்பு நடக்குது? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பிராங்கா இருக்கும். எல்லாமே டிரான்ஸ்பரன்சி இருக்குது, எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை இருக்குது, எல்லாத்தையும் உண்மை இருக்குது, நல்ல நண்பர்கள் வந்திருக்காங்க. இதை விட வேற எந்த இடத்துல நல்லா இருக்கு? நம்மளே நம்ம சரி பண்ணிட்டு வரோம். நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நபரா வேணாலும் இருந்துருங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு 100 பேருக்கு உதவி பண்ணணும், 1000 பேருக்கு உதவி பண்ணணும், என்ன வந்தாலே நம்ம பெரிய அளவு வரலாம். என்னுடைய இன்னைக்கு ஒரு அச்சுதன் வந்து நம்ம ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஏர்லி மார்னிங் பார்த்தோன்னா 10 பேர் சொல்லணும், சார் எனக்கு பணம் வந்துட்டு, எனக்கு பணம் வந்துட்டு, அந்த மாதிரி சொல்லணும். இப்ப இன்னைக்கு வந்து 200 பேர் இருக்கோம். 200 பேர்ல 180 பேர் பணம் வாங்கியிருப்பாங்க. அது என்ன 1000 வாங்கியிருப்பாங்க, 500 வாங்கியிருப்பாங்க, 5000 வாங்கியிருப்பாங்க, 10,000 வாங்கியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த சிஸ்டம் தான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை வடிவமைத்த நம்ம கிரேட் சங்கருக்கு முதல்ல சல்யூட் பண்ணிக்கணும். எல்லாருமே சல்யூட் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையா பண்ணிருக்காரு. இது போக இது என்னடா இது இந்தியாவில் அவர் ஒரு திங்கிங் பாருங்க. சரி, இந்தியாவில் 8 கோடி 9 கோடி மக்கள், 10 கோடி மக்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஏன் உலக வளத்துக்கு போக கூடாது அப்படின்ட்டு அவர் சின்ன, ஏன்னா அவருக்கு கிரிப்டோவை பத்தி அவ்வளவா தெரியாது, பிளான் எல்லாம் போல கிரிப்டோவை பத்தி அவருக்கு எதுவும் தெரியும். ஆனா அப்பதான் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணேன். உடனே அதுக்கு ஒரு பிளானை ரெடி பண்ணி அடிஷனல் சப்ஜெக்டா அவனை கொண்டு வந்துட்டாரு.
அப்ப என்ன காரணம்னா, நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கோடீஸ்வரன் அப்படிங்கிற 1 கோடி ரூபாய் பணம் இருக்கிற நம்பிக்கையோட வரலாம். அவ்வளவுதான். அது எப்ப தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எழுதி பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மூலமா வந்துடும் எழுதி உங்க பீரோல வச்சிருங்க. அது கண்டிப்பா வந்துடும். உங்க வீட்டுல எழுதி ஒட்டுங்க, ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுங்க, உங்க பைக்ல ஒட்டிங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் அப்படின்னு. கிவ் ஹெல்ப் ஹெட் ஹெல்ப், உதவி கொடு உதவி பெறு. இதை எழுதி ஒட்டி பாருங்களேன். ஒரு காலத்துல நீங்க போயிட்டே இருப்பீங்க, திருச்சி தஞ்சாவூர் இந்த பெரிய பெரிய மாநகரங்கள்ல போறப்ப நம்மளுடைய பைக்கா போயிட்டு இருக்கோம், வெறும் ஸ்பீட் கேஷா போயிட்டு இருக்கோம், கார்லயா போயிட்டு இருக்கோம். கனவு காணுங்க, இதுல என்ன இருக்கு? இப்ப நான் கனவு காண்றேன், பஸ்ல ஃபுல்லா ஒட்டி இருக்கணும் அப்படின்னு நான் கனவு காணுறேன். எல்லா பஸ்லயும் ஒட்டணும், எல்லா பைக்லயும் ஒட்டிக்கணும், எல்லா கார்லயும் ஒட்டிக்கணும், நீங்க வாங்குற கார்ல எல்லாம் ஒட்டி இருக்கணும். இத மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, நடந்துரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ நடக்கும். நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 48 hours நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான ஆட்களா கொண்டாந்து கொடுக்கும். நீங்க பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம். ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு தவறு செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றான் அப்படின்னா அவன் அதை பத்தின சிந்தனையா இருப்பான், அந்த தவறை பண்ணிடுவான். ஒருத்தன் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைப்பான், அது அந்த ஆட்டோமேட்டிக்கா நல்லது. அந்த மாதிரி நண்பர்களா சேருவாங்க. நீங்க உண்மை அது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான சூழல் உங்களுக்கு உருவாக்கி கொண்டாந்து எந்த ரூபத்திலயா கொடுத்துரும். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தருக்கு போன் பண்ணணும்னு நினைக்கிறேன், உடனே பாத்தீங்கன்னா அவர் எனக்கு போன் பண்ண, இப்பதான் மாப்பிள்ள ஒண்ணு நினைச்சேன் அப்படிமோ. அதெல்லாம் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. எந்த விஷயத்தெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாத அதுக்கெல்லாம் மதிப்பு அதிகம். கண்ணால் பார்க்க முடியாத விஷயத்துக்கு மதிப்பு அதிகம். கடவுளை கண்ணால பார்க்க முடியாது, அதுக்கு மதிப்பு அதிகம். கரண்ட கண்ணால பார்க்க முடியாது, மதிப்பு அதிகம். காற்றை கண்ணால பார்க்க முடியாது, மதிப்பு அதிகம். அதே போலதான் இந்த ஸ்பீட் கேஷ். என்ன ஒண்ணு தெரியுமா, நீங்க எல்லாம் சேர்ந்திருக்க இடம் வந்து ஒரு சரியான இடத்துல வந்துட்டோம். நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்றேன், we are all sitting first bench. நான் வரைக்கும் இன்னைக்கு முதல் இடத்துல உட்கார்ந்துட்டேன். நான் இன்னைக்கு 1,83,000 வாங்கினேன், இந்த வெளியில வந்துட்டேன். ஆனா என்ன நடந்தது தெரியுமா, நேத்து நான் 1,53,000 வாங்கிட்டு வெளில வந்துட்டேன். 8 ராமலிங்கத்தோட 8 ராமலிங்கம் எனக்கு இப்ப 4 தான் வந்து பெரிய குடும்பம் தான். எனக்கு 4 ஏதோ நடந்திருக்கல, எனக்கு பிளாக் அதை நான் இப்ப கண்டுபிடிக்கணும். அதே போல என் மனைவிக்கு 1,53,000 வாங்கிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 8 தீபத்தை. அதே மாதிரி என் பையன் தீபத்தாய் வந்துட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கர் வந்துட்டாரு. அதே மாதிரி வரிசையா வந்துட்டேன். இதான் வந்தா அவனு வேற வழி இல்லை. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா இந்த அவர் சொல்றாருல, ஒரு புள்ளியில இருந்து தான் துவங்கணும், அந்த புள்ளியில இருந்தா நம்ம துவங்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து 50 ஐடி 100 ஐடி எல்லாம் போட்டு, அது எது வந்து எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஜாதியெல்லாம் நம்ம கிடையாது. நம்மலாம் இப்போ வந்து அன்பால் கட்டுப்பட்டவர்கள், அனைவரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க. அப்ப இந்த விஷயம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 1 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் வாங்கியிருப்பாங்க. இன்னும் 2 மாசத்துல வாங்கி நடக்க போகுது. இந்த 1,53,000 முடிச்சு அடுத்து 12 லட்சத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன். பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், உங்களை தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். நான் சும்மா இருப்பேனா? நான் நேற்று சங்கர் சார்ட்ட சொல்லிட்டேன், என்னையும் பாபு சாரையும் தயவு செஞ்சு இந்த இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார், எந்த வேலையும் பார்க்க முடியலன்ட்டேன். நேற்று ஒருத்தர் போன் பண்ணாருன்னா அவருக்கும் ஏதாவது ஒரு ஒர்க்கை பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு பணம் நிறைய தேவை. நான் ஒரு 1000 டைரக்டர் போட்டாகணும், காலத்தின் கட்டாயம். உங்க அத்தனை பேரோட கடனை தாண்டி எனக்கு இருக்கு, நான் அதை கொடுத்தாகணும். அப்ப நான் உழைச்சாகணும். நான் வந்து ஐயோ சங்கர் சார் எனக்கு பண்ணி கொடுப்பாரா, இல்ல வந்து அச்சுதான் பண்ணி கொடு, அச்சுதான் குடும்பத்தை தான் பார்க்க முடியும். அதுல வாங்குறதுல ஒரு 10% உதவி பண்ணு அட்வைஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். எனக்கு என்னோட ஒர்க் இருக்கு, என் வேலையை நான் போய் பார்க்கணும். சிஸ்டம் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நேற்று சாப்பிட்டுட்டு அதான் சொன்னேன், சார் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நாங்க இன்னையில இருந்து பாருங்க, இன்னைக்கு வந்து நேற்று ஆக்சுவலா இன்னைக்கு கடலூர் மீட்டிங் எடுக்கணும், முடியல, கார் ரெடி ஆகல. இப்ப 11 மணிக்கு தான் ரெடி பண்ணி தரேன் இருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு நம்மளுடைய கிரிப்டோட சாஃப்ட்வேர் வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, பார்த்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாரு. சரி நானும் பாபும் இங்கே தங்கிட்டோம் கோயம்புத்தூர்ல. சரி இன்னைக்கு காலையில அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. எல்லாம் உங்களுக்கு அதான். அப்ப இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி இன்னைக்கு பாருங்க 45 நாள் சில பேர் என்னென்னமோ பேசினாங்க. அதெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. என்ன வேணாலும் பேசுறதுனா என்ன பேசிக்க, வேற யாரையும் பேசாத அப்படின்னு முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு பேசுறதுனா ஆசைப்படுறதா ஜிகே சாமியை பேசுங்க, கோவம் வருதா ஜிகே சாமியை திட்டுங்க, கோவம் வருதா சங்கரை திட்டுங்க, கோவம் வருதா ராமலிங்க, எல்லாரும் பேசிட்டு மறுபடியும் சிஸ்டத்துக்குள்ள என்ன உண்மைன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள வந்துருங்க. யாரும் கோவப்பட, யாரும் இங்க திருப்பி பேசுறதுல எங்க வேலை நிறைய இருக்கு. நிறைய பேரை கொண்டு வரணும் உள்ளார, நிறைய. நீங்க பாருங்களேன், ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் போய் சேர்ந்து அவன் 100% ஒர்க் பண்ணி அவர் கையில ஒரு 1,50,000 ரூபாய் போற அன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அது உங்களுக்கு வர அன்னைக்கு தான் தெரியும்.
அது நாள் இன்னும் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த 6000 பேர் வாங்கியிருப்பாங்க. இந்த 7000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. சார் நம்ம போட்டது 6000 ஐடி, 1000 ஐடி ரீபர்த் வருது. எனக்கு நேற்று மாதேஸ்வரன் வந்து அந்த கால்குலேஷன் சொன்னப்ப என் மைண்ட் அப்பதான் ஓப்பன் ஆனது. எத்தனை நிறுவனங்கள்ல வந்து இப்ப போட்ட நிறுவனங்கள்ல வந்து எத்தனை நிறுவனங்கள் ரீபர்த்ல பணம் வாங்கியிருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ரீபர்த் ஐடில நான் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரீபர்த்ல வாங்கிருக்கீங்க, செகண்ட் ரீபர்த்ல வாங்கிட்டீங்க, தேர்ட் ரீபர்த்ல வாங்கிட்டீங்க. சரி, இந்த மாதம் இந்த வருஷம் வரைக்கும்னாலே 8 16 முடிச்சிடலாம். 8 64. ஆனா அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்க? 500 பேரை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க சார்? நீங்க ஒரு பெரிய என்ன சொல்றது, நீங்க பெரிய ஒரு ஃபேக்டரி கட்டின விஷயத்துக்கு வந்துடணும். இங்க 1000 10,000 பேர் 1,00,000 பேர் வேலை பார்க்க போறாங்க உங்களுக்கு. நீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு 2-3 பேரை வச்சாகணும். இதெல்லாம் நடக்கும் நண்பர்களே. மைண்ட்ல செட் பண்ணுங்க, என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது, இது போயிட்டே இருக்குது. அப்ப போக 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 நம்மளா மாறுவோம். இனிமே அச்சுதனை போய் வேற யாரும், அவர் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கான்செப்ட் பண்ணிருப்பார். யாராவது போய் அச்சுதனை போய் அச்சுதன் இனிமே வாங்க இந்த ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு கூப்பிட முடியுமா? இல்ல மாதேஸ்வரனை போய் கூப்பிட முடியுமா? இங்க இருக்கிற அத்தனை நபர்களையும் போய் கூப்பிட முடியுமா? ஜி.கே. சாமியை போய் கூப்பிட முடியுமா? நேற்று ஜி.கே. சாமி சார் நான் என்னுடைய அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஃபுல் டைமா இருக்கிறதுனால என்னோட மருத்துவமனையை கூட நான் பார்க்க முடியல சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு இது ஒரு வகை சேவை தானே, இது ஒரு வகை சேவை தானே. நான் தான் அடிக்கடி சொல்றேன், ஒரு விஷயம் சொன்னேன், மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாங்கிற விஷயத்தையே சொல்லிட்டேன். ஒரே விஷயம்தான். உங்களால நாங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், அந்த இடத்துல தூக்கி போட்டாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிங்க. ட்ரஸ்ட்னா ஒண்ணு வேண்டாம், நீங்க 10 பேருக்கு உதவி செஞ்சாலே அது ஒரு ட்ரஸ்ட். நீங்க போறீங்க, இன்னைக்கு வச்சுதான் என்ன பண்ண, ஒரு 15,000 ரூபாய் எடுத்து 1,50,000 ரூபாய் வந்திருக்கா, ஒரு 15,000 20,000 எடுத்து யாருக்கா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. இப்ப பண்ண வேண்டாம், கொஞ்சம் நல்லா வர்றப்ப பண்ணுங்க. அதுவே பெரிய விஷயம் தான். ஸ்பீட் கேஷ்ல இருக்கா, யார்கிட்ட எப்ப கேட்டாலும் பணம் கிடைக்கும். சரி, இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். போன மாதம் இதுக்குள்ள வரல, இப்ப நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும். நம்ம 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோம், 2 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோம். ஒரு 100 ஐடி நம்மளுக்கு சார், 100 ஐடி வந்துடும் உங்களுக்கு. ஒரே ஐடியில பாத்தீங்கன்னா 100 பேர் 100 ராமலிங்கம் உள்ள இருக்கும். இப்பயே பாத்தீங்கன்னா 78 80 டைரக்ட் ரெஃபரல் போட்டேன். நான் 1,00,000 அந்த சப்ஜெக்ட் வந்துடுறேன். 1,80,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன். நேத்து பாக்குறேன், எனக்கு திடீர்னு பாக்குறேன், மாயாவரம் தான் நினைக்கிறேன், அங்கேருந்து சுதாங்கிற ஒரு மேடம் எனக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. 750 750 250. எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, மறுபடியும் ஒரு பயம் வந்துட்டு. நான் ஒரு 10 ட்ரிப் வர வரைக்கும் நான் அதை பத்தி பேசல. அப்புறம் பாக்குறேன் நெருக்கி 8,000 வந்து 8,000 எனக்கு ஒரு பயம் வந்துட்டு. உடனே போன் பண்றேன் சாப்ட்வேருக்கு, சார் எனக்கு என்ன சார், எனக்கு தான் 1,50,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேனே, பணம் மறுபடியும் வருது சார் அப்படின்னா. அவருக்கு நான் சொன்னோன்னா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ராமா சார் அப்படின்னா, சுதாங்கிற மேடம் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசிட்டு, சார் நான் அனுப்புறேன் மொத்தமா. அவர் அதுல வேற, நீங்க அப்ரூவல் கொடுத்துட்டே இருங்க, நான் மொத்தமா பணம் அனுப்புறேன் அப்படின்ட்டார். நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் சங்கர் சார்ட்ட சொன்னேன். சங்கர் சார்ட்ட சொன்னா அவர் தான் உடனே பண்ணிடுவார். அவர் அடுத்த செகண்ட் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, யாரை கேட்டு சார் இந்த பணத்தெல்லாம் வாங்கினீங்க, நீங்க ஏன் சார் வாங்கினீங்க, அது வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணமே இல்லைன்னு அப்படியே தூக்கி வரி போட்டுட்டு, ஐயோ என்னடா அது மறுபடியும் இந்த தப்பு நடக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்றாரு, சார் அது உங்களுக்குள்ள பணம் தான் சார் அப்படின்னா. ஏது நான் தான் வாங்கிட்டேனே சார். சார் நீங்க யார் சார் அச்சுதன் டைரக்டர் ஃபைல் போட்டது? நான் தான் சார். அப்ப உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் இன்கம் 10,000 வந்துதானே ஆகணும்? ஆமா சார். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க. அப்ப நேத்து 10,000 வந்தது. அடுத்தது பாருங்க சேவா பாண்டி, நாளைக்கு நம்ம சாப்ட்வேருக்கு அடுத்தது அப்படியே போயிட்டு இருக்கு, வரிசையா போயிட்டு இருக்கோம். அப்ப சேவா பாண்டி யார் அறிமுகப்படுத்துறது? ராமலிங்கம். அப்ப 10,000 வந்துருது. நண்பர்களே ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுங்க, நீங்க எந்த அளவுக்கு டைரக்ட் ரெஃபரல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 12,000 ரூபாய் 12,000 இன்னைக்கு இந்த ட்ரிப் 12,000 வந்துருது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரீபர்த் ஆகி எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே போயிருவாங்களா வெளியில? 8 அச்சுதன் வருவாரு கீழே, 8 சேவா பாண்டி வருவாரு, 8 சங்கர் வருவாரு, 8 பாபு வருவாரு. இதுக்கெல்லாம் எத்தனை, எனக்கு எவ்வளவு வரும்? ஒவ்வொரு ஐடியில இருந்து 10,000 ரூபாய் 80,000 ரூபாய் 80,000 ரூபாய் வரும். அதுக்குதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க யாருக்கா எடுத்து கீழே போட்டு கொடுத்துறாதீங்க, 2 சோம்பேறிகளை உருவாக்கிறாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். அதெல்லாம் தேவையே இல்லை சார். நம்ம முதல்ல நம்ம குடும்பத்தை பார்த்துட்டோம்னா உங்கள்கிட்ட மிதமிஞ்சி வருதா அப்ப ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஐடி எடுத்து நான் கீழே போட்டு தரேன், என் ஒய்ஃபுக்கு போட்டு தரேன், என் பிள்ளைக்கு போட்டு தரேன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் தூக்கி போடுங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, மாமா மச்சான் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எடுத்துக்குவாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னு வச்சுங்க, சார் இது இன்னைக்கு கொஞ்சம் என்னோட மனசு ஃப்ரீயா இருக்கிறதுனால பேசுறேன். நேத்து பாட்டுங்க மீட்டிங்ல நான் பேசிட்டேன்.
சார் எனக்கு பணம் வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு பணம் வந்துட்டு எல்லாத்தையும் நான் என் அக்கௌண்ட்ல வந்துட்டுன்னு. சரி, சங்கருக்கு வந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன், பாபுக்கு வந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன், என் பசங்களுக்கு எனக்கு வந்த பணத்தை திருப்பி இல்லைன்னா நான் நம்மள்ட்ட பணம் வந்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமே. ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், கார் செலவு பண்ண, அதை பண்ண இதை பண்ண போயிட்டு உடனே என் பொண்டாட்டு என் ஒய்ஃபு போன் இங்க மீட்டிங்ல இருக்காங்க, இப்ப கூட இருக்காங்க, அலமேல் மங்கை ராமலிங்கம்னு இருக்கும் பாருங்க, இப்ப டெய்லி வந்துட்டு இருக்காங்க. நான் இதை நேற்று தான் கவனிச்சாம வந்ததை பார்த்தா ஒரே வார்த்தை தான், என் பணத்தை அனுப்பிட்டு நீ அப்புறமேல வீட்டுக்கு வா அப்படின்ட்டாங்க. என் பணம் எனக்கு வந்தா பணத்தை கொடுக்கல. என் பையன் ஐஏஎஸ் கோச்சிங்ல அவன் சங்கர் ஐஏஎஸ், அப்பா இந்த வருஷம் நான் ஃபீஸுக்காக நான் ரெடி பண்ணி மைண்ட்ல செட் பண்ணிட்டு இருந்தேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டுருந்தேன், என் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டே அப்படின்னாங்க. சரிப்பா எல்லாம் வருப்பா அப்படின்னா என்ன சொல்றேன்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஹாப்பியா ஆக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எந்த அளவுக்கு அதெல்லாம் அது மாதிரி வரணும் நண்பர்களே. எல்லாரும் ஃபேமிலியும் இந்த சந்தோஷம் இருக்கணும். இந்த வருஷம் தீபாவளி நான் சொன்னா இல்லையா உங்கள்கிட்ட, ஒரு 5 லட்ச ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருக்குங்க, வந்துரும், முடிவெடுங்க. அந்த முடிவு உங்களுடைய டைரக்ட் ரெஃபர்ல காமிங்க. இந்த இப்ப நடக்க போற அந்த திருச்சியில இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து வேணா நீங்க ஒருத்தர் 2 பேர் வராம இருந்துடலாம். ஆனா அடுத்தது ஹால் புக் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர்ல. அது கொடிஷியாவா இல்ல இதை, ஏன்னா 1000 பேரை உள்ளர கூப்பிட போறோம், 1000 பேரை கூப்பிட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடத்த போறோம். அன்னைக்கு தான் லான்ச்சிங் பண்ண போறோம். அப்ப ஸ்பீடு கிரிப்டோ வரப்போகுது, எல்லாருமே வரணும், எல்லா ஃபேமிலியும் வரணும். அது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டுல ஒரு மேரேஜ் நடக்க பிக்ஸ் பண்ணியாச்சு சார். நான் இப்ப பாருங்க திருச்சியில நடக்க போற மீட்டிங்கை முடிச்சிட்டேன். அடுத்தது 1000 பேரை வச்சு கொடிசியா ஹால்ல கோயம்புத்தூர் நடக்க போற ஃபங்க்ஷனை கொடிசியா ஹாலா இன்னொரு ஹால் நம்ம நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து 8 லட்சம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அது எவ்வளவுங்கிறத பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதையும் நடத்த போறோம். அதுக்கு பிறகு துபாயில நடக்க போற மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சிஸ்டம் டைரக்டர்ஸ் எல்லாம் வரப்போறாங்க, சிஸ்டம் டைரக்டர்லாம் வரப்போறாங்க, அவங்களுக்கும் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. அப்ப இந்த திருச்சியில நீங்க மிஸ் பண்ணா கூட அடுத்தது ஒடிஷியா ஹால்ல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியோட வர போறீங்க. நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதையும் டேட்டை நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இதையும் நீங்க தான் நடத்த போறீங்க நண்பர்களே. ஆகவே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா நம்மளை அழிக்க யாராலும் முடியாது. அடிக்கடி ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க, பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ், எங்களால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது எங்களால் முடியும். இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க, நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். இன்னைக்கு நடக்க போற 7 மணி, நான் வந்து நம்ம பாலு பழனி 7:30 மணிக்கு ஒப்பன் சார், இந்த 7:30ங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க அப்படின்னு. சரி 7:15 வச்சுக்குவோம். 7 இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு 1/2 hour கழிச்சு, இப்பயே மணி 6 ஆயிட்டு, இன்னும் 30 நிமிஷத்துல இந்த செஷன்ஸ் இதாயிரும். அடுத்தது ஒரு 1/2 hour பிரேக் விட்டு 7:15க்கு ஒன்லி சிஸ்டம் ப்ரொமோட்டர் மட்டும், இதுல வராதவங்க அவங்க சிஸ்டம் ப்ரொமோட்டரோட உள்ள வந்துருங்க. வரும்போது ஒரு நோட்டு பேனா எடுத்துருவாங்க. உங்களுடைய டீமை நீங்களே இன்னைக்கே சரி பண்ணிடுவீங்க. அதுக்கான மந்திரத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம சங்கர் சார் ரெடியா இருக்காரு. ஓகே சார், இதான் இன்னைக்கு அப்டேட். ரொம்ப ஹாப்பியா இருக்குது, ஹாப்பி மூட்ல இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு இந்த சாங் பிளே பண்ணது கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா நம்ம போய் டிவில உட்காந்து 1/2 மணி நேரம் பேக்கிறதுக்கு டயம் இல்ல சார். இப்ப இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம மகளிர்கள் நம்மள்ட்ட இருக்க லேடிஸ் எல்லாருமே இப்ப நாடகம் பாக்குறதெல்லாம் விட்டுட்டாங்க. 8 மணிக்கு அங்க நாடகம் நம்ம இதுக்கு வந்துட்டாங்க, மீட்டிங் பாக்கிறதுல ஜூம் மீட்டிங் பாக்கிறதுக்கு வந்துட்டாங்க. மாறிக்கிட்டு வருது இந்த மாற்றம். பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்மளை பத்தி பேசுவாங்க, எங்கடா நடக்குது, யாரா இவனுங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கிட்டு வரோம். ஒரு காலத்துல நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, என்னடா இது. அதுக்கு பிறகு நம்ம ஆளுங்க இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு எல்லாம் போய் ஒரு டீ சாப்பிட்றோம், இல்ல ஒரு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஏதாவது பண்ணோம், நம்ம கிரிப்டோல பேமெண்ட் பண்ண போறோம். $1 மதிப்பு இன்னைக்கு 90 ரூபாய். $1 மதிப்பு. அப்ப நம்ம டாலர்ல தான் பேசிக்கிட்டு இருப்போம், சும்மாவே நம்ம அலப்பறை கொடுப்போம். அப்ப நம்ம கையில $1000 $2000 வந்து, நான் ஏற்கனவே அதான் சொன்னார் சங்கர் சார், எப்பா இது 4 லெவல் போட்டிருக்கேன், இதை 2 லெவல்ல ஆக்கிறேன் அப்படின்னாரு. எவனுமே காப்பி அடிக்க முடியாது. அதை காப்பி அடிச்சாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன, 800 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன, உலகம் ஃபுல்லா வெள்ளக்கார. நாளைக்கு ஒருத்தன் பேசுவான், உங்களுக்கு இவ்வளவு டாலர் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. டாலர் மலையில நனைய போறீங்க. இப்ப ஏற்பட்ட ஹாப்பினஸ் அதே மாதிரி கிரிப்டோலையும் இருக்கும். இங்க தவறுக்கெல்லாம் வேலை கிடையாது. 29ஆம் தேதி பிறகு எல்லாரோட ஐடியும் டிஸ்பிளே பண்ணுவாரு. இப்ப அச்சுதான் இருக்குன்னா அச்சுதான் ஐடியா டிஸ்பிளே பண்ணி காப்பாரு, எவ்வளவு பேர் வந்திருக்கு அப்படின்ட்டு.
அப்ப ஒவ்வொருத்தரும் அதை பாக்குறப்ப ஒரு உண்மை இருக்கும். ஆகா, இது நல்ல இடத்துல வந்திருக்கும், எந்த தவறும் நடக்கல. அதான் நான் சொன்னேன், ஒரு பூனைக்குட்டிக்கு வந்து ஜிபே இருந்தாலும் அதுக்கும் 1,83,000 வந்துடும். அது மாதிரி இருக்கிற காலகட்டங்களை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உங்க கையில கிடைச்சிருக்கு நண்பர்களே. பாருங்க, நான் ஸ்பீடா பேசுறேன்னா லாஜில இருந்து வந்து கொஞ்சம் சவுண்டை குறைச்சி பேசுங்க அப்படின்ட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது, நீங்க எதுவும் பயந்துடாதீங்க. ஆகவே இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ங்கிறது உங்களோட குலதெய்வம் மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிங்க. உங்க குலதெய்வம் தான் அது. இதுல எந்த தப்பும் நடக்காது, எந்த தப்பும் நடக்கவும் முடியாது. நடக்க பண்ண வாய்ப்பு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு டைரக்டர் ஃபால் பண்ணீங்க அந்த அளவுக்கு வரும். எனக்கு வந்து ஒரு 1000 டைரக்டர் ஃபால் பண்ணும் அப்படியே கனவு கண்டுட்டேன். 1000 டைரக்டர் ஃபால் எடுக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது எனக்கு. ஒரு ரவுண்டு காரை ஸ்டார்ட் பண்ணி டேங்கை ஃபுல் பண்ணோம்னா ஒரு 10 பேரை எப்படியாவது சேர்த்துருவேன். ஒரு நாளைக்கு 10 பேர், மாசத்துக்கு எவ்வளவு 300 பேர், 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு ஒரு வருஷத்துல நடக்கட்டுமே, ஒரு வருஷத்துல நடக்கட்டும். ஒரு நாளைக்கு ஒருத்தரை சேருங்க, ஒரே ஒருத்தரை பேசுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு சேர்ந்ததுல இருந்து 2 பேரை போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. வருமா வருமா, அது வரும். அது எவ்வளவு வருங்கிறதுனா முக்கியம். நீங்க என்ன 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு வந்து டெய்லி ஒர்க் பண்ணுங்க நான் சொல்லுது. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது என்ன கஷ்டப்படுறாரு போய் பாருங்க, வெளியில போய் பாருங்க. காலையில 5 மணிக்கு போய் அப்படியே வாக்கிங் போறப்ப பாருங்க, ஒரு காய்கறி மார்க்கெட் போய் எத்தனை மகளிர் அந்த டிவி சீட்டு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன் அங்க இருக்கிற அந்த குடும்பத்துல கணவன் சரியில்லாம இருந்திருப்பான், ஒரு குடிகாரனா இருந்திருப்பான், போயிருப்பான், குடும்பத்தை விட்டுட்டு போயிருப்பான். அவங்க அந்த லேடிஸ் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்ப ஸ்பீட் கேஷ் மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஐடியா போட்டு ஒரு மொபைல் போன் வச்சுக்கிட்டாலும் பார்த்து ஏதாவது ஒன்று சம்பாரிச்சிருப்பாங்க. தெரியல. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பின்கோடா போகணும், ஒவ்வொரு கிராமத்துக்கு போகணும், ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரசிடென்ட்டை முதல்ல சேருங்க. ஒரு பிரசிடென்ட்டை சேர்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் மூலியமா அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. காலேஜ் பசங்களை சேருங்க. காலேஜ் பிள்ளைங்களுக்கு நீங்க எல்லாம் ஃபீஸ் கட்டாதீங்க, அவனே கட்டிக்க சொல்லுங்க. என் பையன் நான்லாம் இனிமே பணமே அனுப்ப மாட்டேன். நீ வந்து ஐஏஎஸ் ஆவரியா ஐபிஎஸ் ஆவரியா எனக்கு தெரியாது, நீனே படிச்சு நீனே வருமானம் வாங்கி நீனே ஆளை சேரு, உன் காலேஜ்ல உள்ள பசங்களை சேருன்னு சொல்லிட்டேன். என் மனைவிக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க ரிலேஷன்லாம் எல்லாம் லண்டன்ல 500 பேர் இருக்காங்க, போய் சேருன்ட்டேன். இதான் உனக்கு வேலைன்ட்டேன். என் சின்ன பையன் துபாயில ஏன்னா என் ஃபேமிலியை மட்டும் பேசல, எல்லாருக்குமே அது வந்து அது கூட மிகைப்படுத்தி சொல்ல பாருங்க. அவங்கவுங்கள அது எதுக்கு சொல்றேன்னா அவங்கவுங்கள பார்த்துக்கன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லிடுங்க. உன் பையனுக்கு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து அடுத்த வருஷம் ஃபீஸ் எல்லாம் நான் கட்ட முடியாது, இந்த அருக்கு இதான் உன்னோட முதல், இந்த அருக்கு விதையை கொடுத்துட்டேன், இது நீ உன் காலேஜில் உள்ள பசங்களை 2 பேரை சேரு, தவறான பழக்க வழக்கத்துக்கு போகாத. பணம் நிறைய வருதா ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க. அதுவே கெட்டத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு பாப்பா பொண்ணு காலேஜ் படிக்குதா, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் பணத்தை போடுங்க, அதுக்கு ஒரு ஐடியா போடுங்க. இந்தாமா உனக்கு 2 பேரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரை சேர்த்து விடு. இந்த ஜூம்ல சார் ஒண்ணுமே நீங்க சேர்த்து இங்கெல்லாம் வர வேணாம் சார், இந்த ஜூம்ல உட்கார வைங்க. ஜி.கே. சாமி சார் பேசுறது, மாதேஸ்வரன் பேசுறது, பாலு பழனியாண்டி சார் பேசுறது, ராஜா சார் பேசுறது, இவங்களெல்லாம் கேட்க சொல்லுங்க, இந்த பிளானை கேட்க சொல்லுங்க. நான் தாழ்மையான வேண்டுகோள், இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டேன், நல்ல வேலை ஞாபகம் வந்துட்டு. இந்த ஜூம்ல 1700 பேர் 2000 பேர் இருக்கும், டெலகிராம் குரூப்ல 1000 பேர் இருக்கும். எதுக்கு இருக்கும் சார்? வரலன்னா அந்த ரிமூவ் பண்ணிடுங்க சார். அட்மின்ல இருக்க நீங்க தான், அட்மினுக்கு தனியா குரூப் ரெடி பண்ணியாச்சு. இங்க ஜூம் மீட்டிங் வரலையா, ஒரு வாரம் பாருங்க, வாரத்துக்கு ஒரு நாளாவது அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. வரலையா ரிமூவ் பண்ணிருங்க, அவங்களாம் தேவையில்லை. ஏன்னா ஜூம்ல வந்து 1024 பேர் தான் இருக்கலாம். சும்மா எதுக்கு இதுக்கு? எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறேன்னு அந்த ஜூம்ல 1000 பேர் இருக்குன்னு பெருமையா? நேற்று எனக்கு ராஜா சார் பேசுனதை பார்த்தா ரொம்ப எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சார் எதுக்கு சார் இவ்வளவு பேர் அப்படிங்கிறாரு. நம்ம 100 பேர் இருக்கோம், 200 பேர் காலையில இந்த பாருங்க 226 பேர் இருக்கும். அப்ப இருக்கிற 7000 பேர்ல 6800 பேர்ல 1000 ஐடி 28 வச்சு 6000 பேரு, 7000 பேர்ல 6000 பேரு, 6000 நபர்கள்ல 5775 பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப காலையில எந்திரிச்சு கேட்பாங்க குரூப்ல, தம்பி இன்னைக்கு என்ன நடந்தது, இவர் இதுக்கு விளக்கம் சொல்லணும். இவர் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இவர் இந்த சிஸ்டத்தை கத்துட்டு போய் அவருக்கு விளக்கம் சொல்லுவாரு, இதெல்லாம் பேசினாங்க அப்படின்ட்டு. இல்லாட்டா நம்ம நண்பர் எல்ஜி பிரகாசம், பாவம் அந்த மனுஷன், அவர் காலையில ரெக்கார்டிங் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி விடுறாரு. அப்ப இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா இதெல்லாம் மாற்றணும், மாறணும், இல்லைன்னா மாற வச்சிடணும் நம்ம. சார் நான் தான் சொல்றேன், இங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும். நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து 100% ரிசல்ட் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் சரியா இருக்கணும். நீங்க தான் அந்த டீச்சர்ஸ். இந்த வந்திருக்க 226 பேர் தான் டீச்சர்ஸ். நீங்க மாற வைங்க. உங்கள்கிட்ட என்னைக்காவது தூங்கி எந்திரிச்சு காலையில வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லி கொடுக்காதீங்க.
தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாத்துங்க. எல்லாமே ஜூம்ல சொல்லி கொடுக்குறோம். எப்பா நீ 4:30 மணிக்கு வாப்பா, உனக்கு உன் ஆரோக்கியத்துக்கு சொல்லி கொடுக்குறோம், உனக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி சொல்லி கொடுக்குறோம். இந்த ஜூம்ல வர்றவங்க யாராவது வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சிஸ்டம் ப்ரமோட்டர் யாரும் போய் யார்ட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இல்ல என்ன டவுட்னு. அப்ப யாரு கேட்கிறான்னா, வருத்தப்படாதீங்க, இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, நெகட்டிவான வார்த்தை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம்னு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு என்னைக்காவது வரட்டும்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா வர்றப்பே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டோம், நீங்க ஒன்னும் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. 1000 ரூபாய் கொடுத்தா திரும்ப வராதுங்கிற விஷயத்த உத்தரவாதமா போட்டோம். நீ உதவிதான் பண்ற, இதை கொடுத்துட்டு யாரையும் அதிகாரம் எல்லாம் பண்ண முடியாது. இங்க வந்தா இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆகணும். நீங்க தெளிவா இருங்க. அட்மின்ல இருக்கிற நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு தனி குரூப் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப அடுத்தது வந்துட்டு இருக்கு. யார் யாரு வாட்ஸ்அப்ல அட்மின்ல இருக்கீங்களோ அவங்க தான் இவங்களை பேரை சேர்த்தது. அவர்களுக்கு நாளைக்கு ராஜா சார், பாக்கியராஜ் சார், இந்த டீம் டீச்சர்ஸ் டீம் மீட்டிங் எடுக்க போறாங்க. அப்ப கேட்பாங்க, எத்தனை பேர் உங்க டீம்ல வந்துட்டு இருக்காங்க இதுல ஜூம்ல? வரலன்னா போய் ஓரமா நிக்க சொல்லுங்க, பாப்போம், பின்னாடி வரட்டும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இங்க 10 பேர் இருக்கமா, 10 பேரும் உண்மையா இருங்க. அது 100 பேர் ஆகும். 100 பேர் இருக்கமா உண்மையா இருங்க. 1000 பேர், 1000 பேர் இருக்கமா உண்மையா இருங்க. 10,000 பேர், 10,000 பேர் இருக்கமா 1,00,000 பேர், 1,00,000 பேர் இருக்கமா 10,00,000 பேர், 10,00,000 பேர் 1 கோடி. இது சிஸ்டமா போகுது. அப்புறம் என்ன நம்மளுக்கு கவலை? நம்ம பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லா நிறைய போகுது. பணம் வருதுன்ட்டு தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க, தேவையானதை பண்ணுங்க. நீங்க வந்து என்ன பண்ணா, லாஸ்ட் மந்த் நடந்த விஷயத்த இப்ப நினைச்சு பார்க்கணும். ஐயோ நம்ம 10 ரூபாய் இல்லாம இருந்தோம், இன்னைக்கு வந்து யார்கிட்ட கேட்டாலும் பணம் தர்றாங்களே. நேத்து பாருங்க, எனக்கு வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி சங்கர் சார் லிஸ்ட் அனுப்பிட்டாரு. சார் நீங்க திருப்பி வந்து 1,30,30,000 ரூபாய் திரும்ப அனுப்புறது, என் ஃபேமிலி இல்லாம அதிகமா நான் அனுப்ப திருப்பி கொடுக்கணும் எல்லாருக்கும். நேத்தே ராஜகுமார் சார் அனுப்பிட்டாரு. சார் எனக்கு நீங்க 12,000 ரூபாய் எவ்வளவு அனுப்பியிருக்காரு பாருங்க. 12,000 ரூபாய் கூட சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் கணக்கு பார்த்து அனுப்பிச்சிருந்தேன். அது மாதிரி நிறைய நண்பர்கள். முருகவேல் இருக்காரு, அவருக்கு எல்லாத்துக்கும் அது சங்கர் சார் எல்லாம், அது ராமலிங்கமா இருந்தானே, அவர் பொண்டாட்டி ராஜியா இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதான். அவருக்கு கணக்குனா கணக்கு தான். சார் உங்களுக்கு அனுப்பிட்டு நீங்க பார்த்து பணத்தை அனுப்பிடுங்கன்ட்டாரு. அதையும் இல்லாம ஒருத்தரையா கூட்டு சொல்லிட்டு வர இருக்காரு, சார் ராமலிங்க சார்ட்ட கூடுதலா பணம் இருக்கு, நீங்க வாங்கிங்க அப்படின்ட்டு. இதுதான் சார் டிரான்ஸ்பரன்சி, இதுதான் சார் உண்மை. இன்னைக்கு நான் என்ன இந்த 1000, 2000, 1,30,30,000, இந்த 10 லட்சத்துக்காக வந்தீங்க? நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி வந்தாலும் இது காலத்தின் கட்டாயம். நீங்க உட்கார்ந்துருக்க இடம் அந்த மாதிரி இடம். இந்த இருக்கிற 7,000 பேரை தட்டி எழுப்புங்க, புரியாதவங்களுக்கு புரிய வைங்க. சார் ஒன்னு திங்க் பண்ணி பாருங்களேன். சார் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நீங்க யாருக்கும் கோவப்படாதீங்க, அவங்களுக்கு தெரியும் சார், எல்லாமே தெரியும். அப்பனா ஆதாம் ஏவலோட நம்ம விஷயம் முடிஞ்சிருக்கணும். இங்க மக்கள் தொகையே பெருகி இருக்க கூடாது. அந்த விஷயங்களுக்கு எல்லாம் தெரியுதப்ப இந்த விஷயம் கத்துக்கணும். காலையில எந்திரிச்சோன்னா பல் துலக்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிடலாம், சாப்பிடுறோம், டிஃபன் சாப்பிடுறோம், மத்தியானம் கரெக்டா பசிக்குது, ராத்திரி பசிக்குது, போய் சாப்பிடுறோம், எல்லாம் பேசுறோம், இருக்கிற ஸ்டேட்டஸை முழுக்க வைக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்கு என்னென்ன அதை என்ன பண்ணணும், கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ, அவங்களை என்ன டென்ஷன் பண்ணுவோம், அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்க தெரியுது. இந்த பட்டனை எடுத்து யாருக்கு அனுப்பணும்? ராமலிங்கத்துக்கு ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் அனுப்பணுங்கிறது தெரியாதா? தெரியும். அது சோம்பேறித்தனம். அது ஏன் நம்ம அப்ளைன் எதுக்கு வாங்கினா, அவன்கிட்ட பண்ணட்டுமே. எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் சார், நீங்க சொல்லி கொடுங்க. இங்க யாரும் எடுத்தோன்னே சைக்கிள் ஓட்டுறவோ 10 ட்ரிப்பு கீழே விழுவோம், முட்டி உடையதான் செய்யும். தப்பு நடந்துட்டு போது, நாங்க சிஸ்டத்துல சரி பண்ணி தரோம், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. உங்களுக்கு என்ன இருக்கு, நாங்கெல்லாம் இருக்கோம். 50 பேர் உங்களுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி 50 ஆர்கனைசர் இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க அவங்களுக்கு மறத்து போச்சு. நேற்று ஒருத்தர் பேசுறாரு, பெரிய அவர் மிகப்பெரிய ஆளு, லேட்டா அப்ரூவல் கொடுத்துட்டு வரோம், அவருக்கு பேசுறாரு, அவருக்கு 1008 பிரச்சனை, அவர் இவரை பாத்துக்கிறாங்கிறாரு. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆள் கிடையாது. அந்த முதல்ல ரெஸ்பெக்ட் முக்கியம். நீங்க பேசுறப்பே ரெஸ்பெக்டா பேசணும் சார். பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் நேற்று அழகா சொல்லி கொடுத்தாங்களே, பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருந்து உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் அனுப்பட்டுமா, எனக்கு உடனே அப்ரூவல் கொடுக்குறீங்களா? இல்ல சார் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். நேற்று நம்ம தனசேகரை பிடிச்சி கூட நான் சத்தம் போட்டேன், ஏன்ப்பா நீ வந்து 4வது லெவலுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கு, அட்மின்ல கூட்டு அப்ரூவல் கொடுக்க முடியாது. சாரி சார் அப்படின்னா 2 நாள் ஊருக்கு போக வேணாம்னு சொல்ல, அந்த இடத்துல நெட்வொர்க் அல்ல, என் தம்பி தான் அவன், நான் வந்து அவரை கூட்டு அது வந்து ஒரு அன்பால திட்டினேன், அவ்வளவுதான். ஆனா நான் தான் கூட்டம் அவருக்கு எல்லாத்துக்கும் அட்மின் எல்லாரும் பணத்தை போடுங்க, பிரச்சனை இல்லை, நான் அப்ரூவல் பண்ணி தரேன்னு சொன்னா அப்ரூவல் பண்ணி கொடுத்தேன். இந்த டெய்லி பண்ணிட்டு இருக்க முடியாது, என் ஒர்க்கை பார்க்கணும். நான் 1000 ஐடி இருக்கணும், உங்க எல்லாரோட மொத்த கடனுக்கும் எனக்கு இருக்கு, நான் போய் சம்பாதிக்கணும், நான் என் ஃபேமிலியை பார்க்கணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், என்னை சார்ந்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணணும், நிறைய பேரை படிக்க வைக்கணும்.
அப்ப எனக்கு அந்த கொள்கை இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய நேத்து நான் தான் எடுத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஹாப்பி மூட்ல பேசுறதுனால இவ்வளவு தூரம் பேசுறேன். தேங்க்யூ. ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எந்த ஒரு நிறுவனமும், எந்த ஒரு சுற்றத்தாரும், எந்த ஒரு சொந்தக்காரனும் யாரும் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கணும் இதுவரைக்கும் வரலாற்றுல சொன்னது கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ கம்பெனிகள்ல கொண்டு போய் லட்ச லட்சமா இழந்துட்டு அவன்கிட்ட வாயை பொத்திட்டு உட்காந்துருப்போம். அவனை கேட்க கூட முடியாது, பார்க்க கூட முடியாது. நாங்கெல்லாம் 100 நிறுவனத்தை நடத்தி தோத்துட்டு 100 பேரை அழிச்சிட்டு 100 குடும்பத்தை காலி பண்ணிட்டு உட்காந்து இப்ப வந்து உட்காந்து இதையாவது பண்ணி எல்லாரையும் காப்பாத்தணும்னு வந்திருக்கோம். இங்க இருக்கிற 200 பேரும் அதான். எதுக்காக வந்து என்னுடைய சிஸ்டத்துல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரே ஒரு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இது வந்து திடீர்னு வந்ததுன்னு நினைச்சிட்டீங்களா? வெறும் 300 ரூபா தான் ஆட்டோ ஃபில்லிங் கான்செப்ட் ஆரம்பிச்சோம். வெறும் 300 ரூபா தான். சங்கர் சார் பிளான் போடுறாரு, 300 ரூபா தான். அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனிச்சு. அதுலதான் இவ்வளவு பெரிய, நான் வந்து யார்கிட்ட பணத்தை நேரடியெல்லாம் வாங்கல. இந்த ஆட்டோ ஃபில்லிங் இதே மாதிரி வந்ததுல என்ன பண்ணிட்டாங்க நண்பர்கள், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு ஐடி போட்டாங்க, அப்புறம் 5 ஆக்குனாங்க, 5 25 ஆக்குனாங்க, அப்புறம் 1000 ஐடி போட்டாங்க, அப்புறம் 5000 ஐடி போட்டாங்க. என் நண்பர் சார்லஸ் ஒரே நாள்ல 15000 ஐடி போட்டாரு. அப்புறம் எப்படி 15000 பேருக்கு போன பிறகுதான் 16 அடுத்த லெவலுக்கு போகும். எனக்கு தெரியல இந்த கோடிங் நல்லா புரிஞ்சு வரிசையா இருக்கும். அப்படியே வரிசையா இப்ப அச்சுதன் வந்து ஒரு 1000 ஐடி போட்டோம், 1000 அச்சுதனுக்கு போன பிறகுதான் போகும். ஏன் சில பேர் ஏன் சார் ஒரே ஒரு ஐடி வச்சீங்களா? இப்ப காரணம் புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கங்க. இப்ப நான் வந்து ஒரு 10 ஐடி போட சொல்லிடுறேன். 10 பேர் நீங்க போடுற 10 பேரை வரிசையா போட்டிருப்பீங்க. 10 பேருக்கு போய் தான் 11வது போகும். அதுவே பெரிய டென்ஷன். அப்ப பழைய மாதிரி நாங்க வைக்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து பணம் அனுப்புங்க, நான் இந்த 10 பணத்தையும் எடுத்துக்கிட்டு நான் போயிருவேன். அப்பதான் உட்கார்ந்து பேசணும். அப்ப அந்த தப்பு நடக்கும். இது வந்து ஏற்கனவே எங்களுக்கு அனுபவம். வெறும் 300 ரூபாய் கான்செப்ட்லயே நான் 14 கோடி ரூபாய் கடன்காரனா இருக்கேனே. இந்த 1000 ரூபாய் வச்சிருந்தா என்ன இருக்கும்? இந்நேரம் எல்லாரும் பணம், யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ கொண்டாந்து ஏதாவது வித்துட்டு போட்டிருப்பாங்க. நாங்க பண்ற மோட்டிவேஷன் எல்லாம் நீ எத்தனை ஐடி போட்டாலும் போட்டுக்கடா உனக்கு கோடீஸ்வரன் சொல்லிதான் எல்லாரும் போட்டிருப்பாங்க. இந்நேரம் சிஸ்டத்தை மூடி இருப்போம், நாங்களும் போயிருப்போம், எங்களை திட்டிருப்பாங்க, குரூப்ல நாரடிச்சிருப்பாங்க, மேட்டர் முடிஞ்சிருக்கும். காதுல ரத்தம் தான் உள்ள அவ்வளவு திட்டுவாங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது, தெளிவா சொல்லிட்டோம். அதெல்லாம் அனுபவம் தான் சார். இது ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள் மக்கள் இனிமே படக்கூடாது. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு ஐடி பண்ணீங்க. அப்ப ஒரு ஐடி பண்ணாலும் என்ன பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து ஏன் ரீபத்தை வந்து கொண்டு வந்தாரு? இப்ப ஒரு ராமலிங்கம் வந்தாரு, ராமலிங்கமே 10 20 பேர் 30 பேர் போட்டு தான் எனக்கு பேட்டரி வேற சார்ஜ் ஆயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இதான் விஷயம். நீங்க வந்து தயவு செஞ்சு சொல்ல போற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் மாதேஸ்வரன் சார் ஒரு சில வார்த்தைகள். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 6:15 இந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிருங்க. வெல்கம் மிஸ்டர் மாதேஸ்வரன் சார், வெல்கம் பண்றேன். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம். அத்தனை எந்திரன்களுக்கும் வணக்கம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இயக்குனர் சங்கர் அவர் வந்து கற்பனையா சில எந்திரன்களை உருவாக்குனாரு. இப்ப நம்ம சங்கர் சார் வந்து ஒரிஜினலா நிறைய எந்திரங்களை உருவாக்கிட்டு இருக்காரு. ஒரு நீண்ட கியூ நிக்குது, ஒரு 6000 7000 பேர் நிக்கிறாங்க. முன்னாடி வாங்கினவர் போய் அப்படியே பின்னாடி போய் ஒரு ஆளா நிக்காம 8 பேரா நின்று, ஒவ்வொருத்தரும் 8 பேரா நின்று அப்படியே நம்மளை புஷ் பண்ணி தள்ளிட்டு போறாங்க. அப்படிங்கிறது கற்பனையில நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த உண்மையாக்குன சங்கர் சாருக்கும், இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பை கொடுத்த ராமலிங்கம் சார் உள்ளிட்ட அந்த டீமுக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் தகும் சார். இங்க வந்து பொதுவாகவே வந்து ஒரு சிஸ்டத்தை குலைச்சி வீண் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கோடீஸ்வரன் ஆகணும், என்னோட தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு பெரிய லட்சியமோ ஒரு பெரிய ஒரு கொள்கையோ இல்லாதவங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், எனக்கு வந்து ஒரு 2000 வந்தா போதும், 4000 வந்தா போதும், நான் 2 பேர்த்து கூட கொடுக்க மாட்டேன், வந்தா பாத்துக்கிறேன் அப்படின்னு மரமாட்ட நிக்கிறவங்கள கூட பின்னாடி வர இயந்திரம்லாம் அடிச்சு தள்ளி தூள் பண்ணி உள்ள தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்பிக்கை மட்டும்தான் இங்க தேவை. இது எது மாதிரியும் இல்லை, இது புது மாதிரி அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு எதிர்காலம், ரொம்ப எதிர்காலங்கிறது வந்து 5 வருஷம் 10 வருஷம்லாம் இல்லை. இன்னும் சார் சொன்ன மாதிரி இந்த தீபாவளியே நமக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி தீபாவளியா இருக்கும். அதுக்கு பாடுபடக்கூடிய இந்த பில்லர்ஸ், இந்த 100 பேர் 200 பேர் தான். இது வந்து எல்லா கம்பெனிலையும் எல்லா இடத்துலையும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குதான் செய்யும். எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா 2000 ரூபாய் 2 பேர்த்த கொடுக்கணுங்கிறது கூட சரி, நான் நல்லது தானே, என்னைக்கா இருந்தாலும் நம்ம தானே கொடுக்க போறோம், அழுதாலும் புள்ள அவதானே பேக்க போறா, நம்ம 2 என்ட்ரி கொடுக்கணுமேன்னு நினைக்காம பணம் வரட்டும் பாக்குறேன் அப்படின்னு வில்லன் மாதிரி நின்றுட்டு இருக்கிறவங்க பத்தி நமக்கு கவலையா இல்லைங்க சார். ஏன்னா பின்னாடி நிக்கிறதெல்லாம் மனுஷங்க இல்லைங்க. இப்போ ஒரு ராமலிங்கம் சார் பின்னாடி போய் எந்திரனா நிக்கிறாரு, பவரா நிக்கிறாரு. அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி சங்கர் சார், பாபு சார், பாலு பழனியாண்டி சார்,
இப்போ இந்த சங்கர் சார்லாம் வந்து பின்னாடி நிற்கும் போது ஒவ்வொருத்தரும் இப்போ மனுஷனா போனவங்க பூரா பின்னாடி எந்திரனா நிற்கிறாங்க. பவர் பக்காவா இருக்குங்க சார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம வந்து பெரிய லெவல்ல இங்க இருக்கிற பாருங்க. இப்போ 1,53,000 வாங்கின அந்த அச்சுதன் சார், அவர் பேசுமா, அவர் நேரில் பார்த்துருந்தா தெரியும். அன்னைக்கு கண்டிப்பா அவர் அழுதுருப்பார். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும், அந்த மாதிரி சும்மா வந்து லட்சம் கோடின்னு பேசாம கையில இன்னைக்கு ஒரு சாமானியம் கையில கிடைக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அட்சய பாத்திரம். எல்லாம் அட்சய பாத்திரம்னு சொன்னோம். எல்லாம் சொன்ன அத்தனை வார்த்தைகள் உண்மையாகிறது நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஸ் மட்டும்தான் சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். 1 minute. சார் சங்கர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க சார். வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். எஸ் சார். தேங்க்யூ லீடர்ஸ். உண்மையிலே வந்து நல்ல ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து சங்கர் சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். அவரிடமிருந்து சில அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார். தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ டு குட் மார்னிங் டு ஆல். எப்பெல்லாம் எனக்கு மன சோர்வாக இருக்கோ, ஃபினான்ஷியல் கஷ்டம் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து கை கொடுத்தது வந்து என்னோட நண்பன் அச்சுடன். இன்னைக்கு வந்து அந்த பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது விஷயம், சிஸ்டம் வந்து 100% இப்போ பக்காவாக போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் என்னை நம்பி என்னோட ஒரு கடமையை கொடுத்தீங்க. பர்டிகுலரா ராமலிங்கம் சார், அதை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கோம் போது ரெண்டாவது பெரிய ஹாப்பி. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ரெண்டாவது ஒரு நபருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா 2 நபருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது ராமலிங்கம் சார் ஜென்ரல், அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து சேவக பாண்டி. மூணாவது நம்பர் வந்து பாபு. இந்த ஒரு மாசத்துல சாரி பேச முடியல, ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. சரி, நான் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங்ல பேசிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சங்கர் சார். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் ராஜா சார். சங்கர் சார் பேச முடியாத விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவருடைய உழைப்பு, அவருடைய டியூஷனை விட்டுட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த டிராவல்ல இருந்தும் அவருடைய ப்ரெஷர் அந்த அளவுக்கு, அது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. வாழ்த்துக்கள் சார் சங்கர் சார். நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் ராஜா சார். ப்ளீஸ் வெல்கம் சார். பிபிஏ ஸ்பீட் கேஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ராஜா ஃப்ரம் தூத்துக்குடி. நண்பர்களே, எல்லாருமே சங்கர் சாருடைய உழைப்பை பத்தி சொல்றீங்க, ரைட்டு. ஆனா அந்த உழைப்புக்கு நம்ம என்ன வந்து பிராயச்சித்தம் பண்ண போறோம் அப்படிங்கிறத தயவு செய்து மனசுல வைங்க. ஏன்னா நம்ம இப்ப இருக்கிறது வந்து 200 பேர் பில்லர்ஸ் தான். ஏன்னா காலையில 4:30க்கு எந்திரிச்சு வாரோம்னா அப்ப இந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு நம்ம லைஃப்ல மாறப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில தானே இங்க வந்திருக்கீங்க. எத்தனை நெட்வொர்க் நம்ம பண்ணியிருப்போம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான். ராமலிங்கம் சார் சொன்ன மாதிரி இதுல ஒவ்வொருத்தரும் 10 டைரக்ட் 20 டைரக்ட் கொடுத்துருப்பீங்க. இதுல நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு ஒவ்வொரு அந்த நீங்க போட்ட 10 டைரக்டோ 15 டைரக்டோ இதுவரை நீங்க போன்ல பேசியிருக்க மாட்டீங்க. எல்லாமே வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சுதான் பேசியிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒவ்வொருத்தரும் அந்த 15 டைரக்ட் 20 டைரக்டுக்கு நேர்ல போன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5-5 நிமிஷம் செலவழிச்சு உள்ளதை பேசுங்க. சார் வாங்க, இதுவரை நம்ம எத்தனையோ டிராவல் பண்ணியிருக்கோம் நெட்வொர்க்ல, எதையுமே ஜெயிச்சது இல்லை. எல்லாமே காணல் நீரா போச்சு. ஆனா இங்க உங்க லைஃப் மாறுங்கிறது தெரியுதா தெரியலையா? கண்டிப்பா தெரியுதும் பாப்ல. அப்ப நீ வந்து இனிமே நீ எனக்காக செய்யக்கூடியது மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சுக்காக நீ செய்ய வேண்டியது தினமும் ஜூம் மீட்டிங்ல நீ கலந்துக்கணும். இது முதல் விஷயம், செஞ்சே ஆகணும். நீ வேற வழியே இல்ல அப்படிங்கிற முதல் விஷயத்த போக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் 10 டைரக்ட் 15 டைரக்ட் போட்டீங்கன்னா ஒவ்வொரு டீமும் சேர்ந்து டெய்லி ஒரு 20 ஐடி
பெரிய மேட்டரே கிடையாது. நான் ஒரு 28 டைரக்ட் போட்டேன்னா ஒரு 20 ஐடி எடுக்கிறது பெரிய மேட்டரே இல்லை. இதுதான் நீங்க சங்கர் சாருக்கும் ராமலிங்க சாருக்கும் பாபு சாருக்கும் செய்ய வேண்டிய கடமை. சும்மா வாய் வார்த்தையில புகழ்ந்து பேசி பிரயோஜனமே இல்லை. வாய் வார்த்தை ஒண்ணும் நடக்காது, சக்கரங்கன்னா இனிக்காது. அதனால பாத்தீங்கன்னா தயவு செய்து ஒவ்வொருத்தரும், ஏன்னா சங்கர் சாருடைய ஆதங்கம் இதுதான் சார். ஒரு 1000 ஐடி வரணும் சார், 2000 ஐடி வரணும் சார் டெய்லின்னு சொல்றாரு. அதை மட்டும் நீங்க பண்ணி கொடுங்க, உங்க தலையெழுத்தே மாத்துறாங்க. அப்போ இதை நம்ம ஒவ்வொருத்தரும் தயவு செய்து சொல்றோம், உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லி ஒவ்வொருத்தரும் 10 ஐடி 15 ஐடி எடுக்கும்போது டெய்லி 1000 ஐடி நம்ம மூலமாவே வந்துடும். இது போக உதிரிகள் புது ஐடிகள் வர்றது அது தனி. அப்போ ஒரு நாளைக்கு 2000 ஐடி வரும்போது இந்த கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1020 ஐடி வரும்போது ஒரு நபர் 1,40,000 40,000 வாங்கிட்டு வெளியே போவாங்கிறது சங்கர் சாருடைய கால்குலேஷன். இதை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆதங்கத்துல நான் நேத்து கூட ரொம்ப இதா பேசினேன் ஆடியோல. யாரு கேட்காங்களோ இல்லையா நண்பர்களே, நம்ம கேட்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் 10 ஐடி டெய்லி கொண்டு வரும் போதுல சத்தியமா முடியும். பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. நம்ம எத்தனையோ நெட்வொர்க்ல எத்தனையோ கோடீஸ்வர முதலாளிகளை உருவாக்குன ஆட்கள், நம்ம சாதாரண ஆள் கிடையாது. அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிட்டான். ஆனா நம்ம அதே இடத்துலதான் நிக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க, நீங்க உழைப்பு எவ்வளவு போட்டிருப்போம். சங்கர் சார் நேத்து அருமையா பொறுமையா சொன்னாங்க. அந்த வேர்டு உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில எல்லாரும் சேர்ந்துருப்போம். இதுல உள்ள அவ்வளவு பேரும் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில 10,000 50,000 1 லட்சம் போட்டிருப்போம். ஏன் போட்டோம்? அவன் நம்மள பிரெயின் வாஷ் பண்ணா. ஒரு வருஷத்துல 3 மடங்கு தாரான், 4 மடங்கு தாரான்னா நம்ம கொடுத்தது நம்ம மாசம் நம்ம போட்ட பணத்தை கொடுக்கும் போதே நம்மளுக்கு மோட்டிவேஷன். 10 பேரை உள்ள இழுத்து கொண்டு உள்ள விட்டோம். அவனும் ஜீரணிஞ்சா நம்மளும் ஜீரணிச்சோம். ஆனா நண்பர்களை இங்க புரிஞ்சுக்கோங்க, சார் சொன்ன ஒரு ஃபார்முலாவை 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வருஷம் கூட பொறுமையா இருந்தாலும் 1,50,000 ரூபாய் கிடைக்கும்னா 150 மடங்கு கிடைக்கும்னா, அதுவும் பிளஸிங் மணியா கிடைக்கும்னா, இதை ஏங்க நம்ம செய்யக்கூடாது? தயவு செய்து யோசிங்க. 12,000 போட்டேன்னா அந்த 12 பேரை 12 பண்ண வைங்க. அதுதான் நம்மளுடைய வேலை. நான் சொல்லாம செய்யல, நான் சொல்லிட்டு தான் நான் செய்யறேன். என் டீம்ல 12 டைரக்டுக்கு மேல நான் 27 பேரை போட்டிருக்கேன். அதுல 15 பேர்கிட்ட பாத்தீங்கன்னா 12 பேர் முடிச்சிட்டாங்க. நான் செஞ்சுட்டு தான் பேசுறேன். எதையுமே செய்யாம உங்களை நான் செய்ய சொல்லல. ஏன்னா நீங்க எல்லாமே நம்மள ஒரு ஆள், நம்மளாம் ஒரே குடும்பம். இது நம்ம திட்டம், நம்ம வளர்ச்சிக்கான திட்டங்கிற தயவு செய்து இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. சங்கர் சாரை குளிர்விக்கணும், ராமலிங்க சாரை குளிர்விக்கணும் வாய் வார்த்தையில பண்ணாங்க, செயல்ல காட்டுங்க. வெற்றியின் சொல் செயல். அதை செய்வோம் எல்லாரும். இன்னைக்கே முடிவெடுப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம்ல இருந்து 20 டைரக்டர். ஏன் இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஏங்க மத்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நம்ம 200 பேர் இருக்கோம். டெய்லி என்னென்ன சிலையை வடிச்ச மாதிரி இன்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டத்துல இப்படி போக்கஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க சொல்லணும்? நம்மளுக்கு யோசனை பண்ணி பாருங்க. தயவு செய்து சொல்றேன் நண்பர்களே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உறுதிமொழி என்ன அப்படின்னா, இன்னையில இருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் 12 டைரக்ட் போட்டீங்களோ 20 டைரக்ட் போட்டீங்களோ, ஒவ்வொரு ஆளுக்கும் தயவு செய்து சொல்றேன், உங்கள ஒரு ஆளா சொல்றேன், கூப்பிட்டு பேசுங்க. எப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை, இதான் இவெல்லாம் நம்ம வெயிட் பண்ணோம் சார். நண்பர்களை நான் திருப்பி சொல்லுவேன், என்னைக்குமே எடுத்த உடனே 4-way ட்ராக்ல போகும்போது அந்த கரடு முரடான பாதையினுடைய அந்த இது தெரியாது. நம்ம கரடு முரடான பாதையில போயிட்டு அதுக்கப்புறம் 4-way ட்ராக்ல போகும்போதுதான் அதனுடைய சுகம் தெரியும். அத மாதிரி இறைவன், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சோதனை இதுவரை கொடுத்ததுன்னா சும்மா கொடுக்கல நண்பர்கள், எல்லாருக்கும் கொடுக்காது. கொடுக்குது சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா, உங்களை வச்சு ஒரு 1000 குடும்பங்கள் நல்லா இருக்க போகுது. உங்களை வேற அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் இவ்வளவு சோதனைகளை கொடுத்துங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்ப இவ்வளவு சோதனைகளும் பல நெட்வொர்க்ல அனுபவம் பெற்றிருக்கோம்னா, இங்க நம்ம லைஃப் ஒரு 1000 2000 பேர் சார் சொன்ன மாதிரி 1000 டைரக்ட் போடுறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லாராலையும் முடியும், சாதாரண ஆட்கள் இல்ல. நீங்க டெய்லி 10 டைரக்ட் உங்களால முடியும். ஏன் நம்ம இந்த சபதத்தை நம்ம எடுக்கக்கூடாது? மத்தவங்களை விடுங்க, இந்த 200 பேரை ஏன் எடுக்கக்கூடாது? இதான் என்னுடைய கேள்வி நண்பர்களே. நான் திருப்பியும் சொல்றேன், உங்கள ஒரு ஆளா தான் நான் பேசுறேன், ஒரு ஆதங்கத்துலதான் பேசுறேன். இது எல்லாரும் நல்வழிப்படுத்தணும் நம்ம அப்படிங்கிற ஒரு நல்ல இதுலதான் பேசுறேன். ராமலிங்க சார் காட்ஃபாதர் மாதிரி. எந்த அளவுக்கு பாருங்க, இத மாதிரி உலகத்துல இத மாதிரி டீம் அமையுமா? பாருங்க, 50 பேரு நம்மளுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு ஆர்கனைசர் டீம்ல அமைஞ்சிருக்காங்க. டீச்சர்ஸ்ல பாருங்க ஒரு 20 பேரு வந்திருக்காங்க. எதுக்குங்க வராங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் லைஃப், இல்ல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும், இது ஜெயிக்க முடியுங்கிறது அவங்க இதுல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா? நீங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்ப எல்லாரும் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம். கண்டிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசுவோம். அவ்வளவு பேரையும் நம்ம பேசி அவங்களையும் என்ட்ரிஸ் எடுக்க வைக்கும் போது, சங்கர் சார் மனசை குளிர வைக்கணும்னா என்ட்ரி எடுத்துதாங்க குளிர வைக்கணும். வாய் வார்த்தையில பேசி பிரயோஜனமே இல்லை.
ஸோ தயவு செய்து அனைவரும் முடிவெடுப்போம். இன்னைக்கு நமக்கு எல்லாரும் செய்வங்களுக்கு எல்லாரும் சங்கர் சாருக்கும் ராமலிங்க சாருக்கும் ஒரு சல்யூட் பண்றோம்னா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மனசார ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேண்ட் ரைஸ் எல்லாரும் மனசார பண்ணுங்க, எனக்காக நீங்க பண்ண வேண்டாம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி 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 நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை மாத்த போகுது. இது சத்தியமான உண்மை. சத்தியம் சத்தியம் சத்தியம். இதோ நம்மளும் எத்தனையோ நெட்வொர்க் பண்ணிருப்போம் நண்பர்களே. இதுல நம்ம உங்களுக்கே தெரியும் வாழ்க்கை மாறப்போகுது. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் டெய்லி டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன சிலையை செதுக்கி எந்த அளவுக்கு வடிவம் ஒரு கல்லை உருவாக்கி எந்த அளவுக்கு வடிவாக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க தெரியும். அப்போ உங்க மனசாட்சி உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. தயவு செய்து சொல்றேன், உங்க மனசாட்சி பொதுவா உங்களுக்கு திருப்தியா இருக்கு, இந்த லைஃப் மாறுங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க நண்பர்கள். இதுதான் நம்ம செய்யக்கூடியது. அடுத்த விஷயம் செஞ்சிடணும். நம்ம அடுத்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 2000 ஐடி வருதுன்னு சாரே கூப்பிட்டு சொல்லணும். சார் எதிர்பார்த்த மாதிரி 2000 ஐடி வருது சார் டெய்லி அப்படிங்கிற சங்கர் சார் சொல்லணும், ராமலிங்க சார் சொல்லணும், பாபு சார் சொல்லணும். இதுதாங்க அவங்க கஷ்டப்பட்டதுக்குள்ள பலன். ஏங்க எந்த உலகத்துல எந்த நிறுவனத்தில சர்வீஸ் சார்ஜ் ஒன்று இல்லாம எந்த நெட்வொர்க்கா இருந்திருக்கா? நான் கூட ராமலிங்க சார்ட்ட சொன்னேன், சார் சர்வீஸ் சார்ஜ் ஒன்று ஒப்பு சார், உங்களுக்கு செலவுக்கு மற்ற இதுக்கெல்லாம் தேவைப்படும் சார் அப்படின்னா. நண்பர்களே பாருங்க, 6000 ஐடி வந்திருந்ததுன்னா இதுல ஒரு 50% சர்வீஸ் சார்ஜ் வந்திருந்ததுன்னா குறைஞ்சது 30-40 லட்சம் ரூபா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்க யார்கிட்டையும் எப்ப பாருங்க எவ்வளவு தூரம் பாருங்க வீட்டுல அவங்க ஏச்சு வாங்குறாங்க ராமலிங்க சார். யோசனை பண்ணி பாருங்க, யாருக்காக செலவழிக்காங்க? நமக்காக தானே. ஏங்க மாசம் 18,000 20,000 அந்த பேக்கேஜ் கொடுக்கணுங்க. இன்னும் பாருங்க இதுல நிறைய பேர் இன்னும் வந்து மனசு இன்னும் ஒத்து வரலாம், இன்னும் அவங்க முடிவு எடுக்கல. ஆண்ட்ரைஸ் கூட ஒரு கையை தூக்கிறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வரலன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படிங்க லட்சங்கள் கோடிகள் கொடுக்கும்? சும்மா ஏதோ வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? இவ்வளவு தூரம் ஒரு கிளீன் ஸ்லேட்டா 100% டிரான்ஸ்பரன்ஸா காட்டியும் ஒரு 118 பேர் தான் கை தூக்கி இருக்கீங்கன்னா சத்தியமா சொல்றேன் நண்பர்களே, இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு உலகத்துல கிடைக்காது. இந்த 122 நண்பர்களுக்கும் மனசார வாழ்த்துக்கள். நம்ம சொன்னதை செய்வோம், செஞ்சுட்டு சங்கர் சாருக்கும் அவங்களுக்கும் நம்மளுடைய காணிக்கைய என்ட்ரி கொடுத்து காணிக்கா. நன்றி நன்றி நண்பர்களே. 127 நண்பர்கள் பண்ணிருக்கீங்க. இந்த 220 இன்னும் 100 பேர் எதுக்குதான் வந்து கடவுளே. சார் ரைட் ரைட் சார், தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. ஜெய் தேங்க்யூ தேங்க்யூ ராஜா சார். உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான பதிவு. ஓகே, இன்னும் 100 பேர் அவங்க என்ன ஒர்க்ல இருக்காங்களோ பாவம் மன்னிச்சிருவோம். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹேண்ட் லோ பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் ஆண்டனி கிறிஸ்டோபர், ப்ளீஸ் வெல்கம் சார். உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். ரொம்ப நேரம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஆண்டனி கிறிஸ்டோபர். ஹலோ சார் உங்களுக்கு கோர்ஸ். எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார், வெல்கம் சார். குட் மார்னிங் டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாரு. நான் இந்த பிபிஎல் ஜாயின் பண்ணது மிஸ்டர் சேஸ்ராஜ் அவர்கள் என்னை சேர்த்து விட்டார், எனது அண்ணன். நீ சேர்ந்து ஒர்க் பண்ணு, நல்லா பண்ணு. ஏன்னா இப்போதைக்கு நான் கால் அடிபட்டு வீட்டில் கிடக்கேன். நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் தான் நான். கட்டாயம் நான் வளர்த்து உங்க எல்லாருக்கும் நான் நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் சார். இதனுடைய ப்ரொசீஜர் கொஞ்சம் எனக்கு தெளிவாக வேணும். அண்ணனும் சொன்னாரு, இருந்தாலும் நான் சந்தேகத்துல கொஞ்சம் கேட்டுக்கிறது. ப்ரொசீஜர் கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சார், ப்ளீஸ். சார் இந்த ப்ரொசீஜர், இந்த பிளான், பிரசன்டேஷன் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு நீங்க அதுலதான் நீங்க வந்து கேட்கணும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க பேசுங்க, இல்லைன்னா நீங்க இண்டிவிஜுவலா நீங்க தனியா கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன். தேங்க்யூ. ரைட் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் பாக்கியராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம். காலை வணக்கங்கள் சார். எக்ஸ்கியூஸ் மீ பாக்கியராஜ் சார், உங்களுடைய அந்த ஹெட்செட் எடுத்துட்டு நீங்க பேசுனீங்கன்னா அருமையா இருக்கும். ஓகே சார், இப்ப கேக்குதுங்களா சார்? இல்ல சார், இன்னும் எடுக்கல நீங்க. இப்ப சார்? சூப்பர் சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில என்னதான் நம்ம பணத்தை சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு
ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஹெல்த்துக்காக தினசரி தன்னோட டைமிங்கை ஒதுக்கி, அதாவது ஒரு சமையல் பண்றது அப்படின்றத விட இந்த சமையல்ல என்னென்ன கூட்டு வைக்கணும், இந்த குழம்புக்கும் இந்த கூட்டுக்கு என்ன டேஸ்ட் இருக்கும், இந்த சாப்பாடு என்ன எப்படி வைக்கணும் அப்படின்ற பார்த்து விதவிதமா சமைச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக அறிவு பசிய தீர்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஜி.கே. சாமி சார் அவர்களுக்கு, டாக்டர் ஜி.கே. சாமி சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய டாப்ல என்ன நடக்குது, பாட்டம்ல என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ்டர் ராமலிங்கம் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேச முடியாம போன சங்கர் சாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒருத்தருடைய பேச்சு ஆபத்துல ஒருத்தர் நமக்கு உதவி இருக்காரு அப்படின்னா அவரும் கடவுளும் ஒண்ணுதான். அப்ப அவரு அடுத்த வார்த்தை பேச முடியல அப்படின்னா அவருக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதா உண்மை. உண்மையிலே நிச்சயமா இன்னைக்கு நிறைய பேர் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அது 500 ரூபாயா இருக்கலாம், வாங்கின ஹெல்ப்பு அது 2000 ரூபாயா இருக்கலாம், அது டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி இன்கம் கூட இருக்கலாம். நேற்று நம்ம டைரக்ட் ரெஃபர் பண்ணவங்க எல்லாம் 3rd லெவல் வந்திருக்காங்க. உண்மையில நேற்று ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த இன்கம் உண்மையிலே நம்ம மீட்டிங்ல அடிக்கடி சொல்லுவோம், இந்த பணம் மக்களால இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்புற பணம் அப்படின்றத நேற்று என்னால உணர முடிஞ்சுச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப பிபிஏல வந்து 4வது லெவல் முடிச்சாதான் வருமானம், அந்த 1.5 லட்ச ரூபா வருமானம் அப்படின்றது இல்லை. உண்மையிலே நான் மனசார தான் நேற்று குரூப்ல ஆடியோ போட்டிருந்தேன். முதல்ல வர்ற ஒரு 500 ரூபா கூட பெரிய பணம் தான். அந்த 500 ரூபா இருந்தா ஒரு 3 நேரம் சாப்பாட்டுக்கு 2 நேரத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆகும். இப்ப அதுவும் பணம் தான். 2nd லெவலில் வரக்கூடிய 2000 ரூபாயும் பணம் தான். 3வது லெவலில் வரக்கூடிய 6000 ரூபாயும் பணம் தான். 4வது லெவலில் வரக்கூடிய அந்த 1.5 லட்ச ரூபாயும் பணம் தான். நாங்கள் பிபிஏல ஜாயின் பண்ணா டெய்லி பணமழை பொழியும் அப்படின்றத உண்மை. ஒரு வாரமா நிறைய ஸ்டார்ட் ஆயிருக்கு. மேல டாப்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பப்ளிக்ல இருக்கவங்க மேல எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா எல்லாருமே நம்மளோட டைரக்ட் ரெஃபரல 2 பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசியிருக்கோம், சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணும் அப்படின்னு. சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆனா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மேஜிக். மாசம் ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றேன், அது கூட தான் இருக்கும், அதுல எந்த மாற்றம் முடியாது. மாசம் 1 லட்ச ரூபா சாதாரணமா நடக்கும். அடுத்து தொடர்ந்து வாரம் 1 லட்ச ரூபா நடக்கும். அப்புறம் டெய்லி 1 லட்ச ரூபா நடக்கும். அப்புறம் நம்மளுடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 512 ஐடி அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மணிக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்றதா உண்மை. இதெல்லாம் வந்து கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். கோடியா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்ச ஒரு ஓனர் அந்த ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி அதுல அவர் போட்ட காசை எடுத்து அதுல லாபம் எடுக்கிறதுன்றது உண்மையிலே சவாலான ஒரு வேலை. லாக்டவுன்ல நிறைய பேர் கம்பெனி மூடிட்டு சூசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போட்ட கோடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இங்க 1000 ரூபாய போட்டு அதை பல 100ஆவும் வாங்கிட்டு பல 1000ஆவும் வாங்கிட்டு பல லட்சமாவும் வாங்கிட்டு பல கோடியாவும் வாங்க முடியும் வெறும் 1000 ரூபாயில. அப்ப அந்த அந்த ஒரு விஷயம்லாம் 512 ஐடி, அதுக்கு 8 × 2000 4000 ஐடி அதெல்லாம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா மணிக்கு 1 லட்ச ரூபா இல்லைங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு 1 லட்ச ரூபா கூட வரும். கற்பனையில் நினைச்சு பாருங்க, நமக்கு இந்த பிரபஞ்சம் எங்கிட்ட இருந்தோ ரூபாய் அனுப்ப போகுது அப்படின்றது. இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ல டீம் போனா தான் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும். டீம் போலைன்னா அந்த இடத்துல செயின் கட் ஆகும். நீங்க என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா 1 லட்சம் பேரை கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம இலக்கா வச்சு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 லட்சம் பேர் 50% மாறும்போது அது அப்படியே மல்டிபிள் ஆகி கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் 10 லட்சம் பேர். இந்த இருக்கிற 1 லட்சம் பேர் ஒரு அசோசியேஷனாவே ஃபார்ம் ஆயிரும். இந்த 1 லட்சம் பேர் வெளியில ஆள் தேட வேண்டியது இல்லை. நம்ம 1 லட்சம் ஐடி ரீபர்த் ஆகி இந்த 1 லட்சம் குடும்பங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு சப்போர்ட் பண்ணும்போது அது நாளைக்கு 1 கோடி ஐடியா மாறும், அது 8 கோடி ஐடியா மாறும், அப்புறம் அது 130 கோடி ஐடியா மாறும். இந்த கால்குலேஷன் என்ன சொல்ல வர அப்படின்னா இந்தியாவோட மக்கள் தொகை 130 கோடி போய் ரீச் பண்ண கூட வேண்டியதில்லை. இருக்கிற நபர்கள்ட்ட இது மல்டிபிள் ஆனாவே இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஆக முடிவு பண்ணுங்க, பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல மாசம் 1 லட்ச ரூபா சாதாரணமா நடக்கும், வாரம் 1 லட்ச ரூபா அது தொடர்ந்து நடக்கும், டெய்லி 1 லட்ச ரூபா கண்டிப்பா நடக்கும்.
மணிக்கு 1 லட்ச ரூபா. எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. என்னோட ஒரே விஷயம், ஒரு நொடிக்கு 1 கோடி, ஒரு நொடிக்கு 1 கோடி. இதுதான் என்னோட கான்செப்ட். உண்மையிலே அந்த 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 சிந்தனைக்கு, அந்த ஆசைக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற நொடிக்கு 1 கோடி தான் விஷயம். இதை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 100 டைரக்ட் டெய்லி ஒவ்வொன்றா கொடுத்தா கூட 90 நாள்ல எல்லாரும் 100 முடிக்க முடியும். அப்ப இங்க 100 பேர் இருக்கோம், 200 பேர் இருக்கோம், 500 பேர் இருக்கோம் அப்படின்னா டெய்லி ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு வந்தாவே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா அது மல்டிப்ளை ஆகி ஒரு நொடிக்கு 1 கோடி. இது சொல்றதுக்கு, கற்பனையில சொல்றதுக்கோ கேலியா நினைக்கிறதுக்கோ, நொடிக்கு 1 கோடி அட போப்பா, நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது அப்படின்றத உண்மை. இன்னைக்கு 30 நாள்ல சாஃப்ட்வேர் அப்டேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள்ல ஒரு 8000 ஐடி வந்திருக்கு அப்படின்னா, 10 நாள் 8000 ஐடி வந்திருக்குன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். இனிமேல் தான் 4வது லெவல் வாங்குறாங்களா, வருதா அப்படின்னு எட்டி பார்த்து வேடிக்கை பார்க்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த 2000 6000 வருதா, நீ வாங்கிட்டான்னு சொல்லு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நமக்கு அந்த ப்ரூஃப் அப்படின்றது இன்னைக்கு தயாராகிட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இந்த பிரபஞ்சம் ஒரு நொடிக்கு 1 கோடி கொடுத்தே ஆகும். அதை வாங்குறதுக்கு நம்ம எல்லாரும் தயாராகும். டைரக்டர் அதிகப்படுத்துவோம். சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு இன்னைக்கு 13 தேதி, 14 15 2 நாள் தான் இருக்கு. சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிட்டா ஒரு நொடிக்கு 1 கோடி உறுதி அப்படின்றத சொல்லிக்கிட்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாக்கியராஜ் சார். எங்க சார் இருக்கீங்க? நானே ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஆளு. என் மைண்ட் செட்டை உடைச்சு ஒரு நொடிக்கு 1 கோடின்னு சொல்றீங்களா ராசா? உங்களை பார்க்கணும் ராசா. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப உண்மையிலேயே சொல்றேன், மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பாருங்க நம்மளுடைய உறவுகள்லாம் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு டைம் ஆயிட்டு நம்ம சிஸ்டத்தை இந்த ஜூமை வைண்ட் அப் பண்ணிட்டு கரெக்டா 7:15 பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. வேலைகள் இருந்தா கூட பரவாயில்ல, இந்த இதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. கரெக்டா ஒரு 45 நிமிஷத்துல சங்கர் சாரோட பிரசன்டேஷன் இருக்கும். வேற யாரும் பேச போறது இல்லைங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு என்னென்ன இருக்குங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறோம். அப்புறம் சங்கர் சார் பேசுவாங்க. அவ்வளவுதான். அதை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். வேற யாரும் அங்க வர வேண்டிய. வர்றப்பயே அதுல எஸ்பின்னு போட்டு வச்சுங்க. ஏற்கனவே எஸ்பி ராஜா சார் எஸ்பி தான் போட்டு வந்துட்டு இருக்காரு. அதே போல எஸ்பி ராமலிங்கம் எஸ்பி ப்ரொமோட்டர்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர், அதான் இது. ஆகவே நம்ம இந்த விஷயத்த இப்ப நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்குவோம். நீங்க இப்ப பாக்கியராஜ் சொன்ன மாதிரி மைண்ட் செட் பண்ணுங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர்னா என்ன கிடைக்கும், எல்லாருக்கும் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம். அவர் ஒரு நொடிக்கு 1 கோடி வரணும்னு விதி இருந்தனா வந்தே ஆகணும் சார். இது யாராவது ஒரு தனிப்பட்ட ஒரு பாக்கியராஜ் ஒரு கம்பெனி வச்சு நடத்தினார் அப்படின்னு வச்சுங்களேன், தனிப்பட்ட ஒரு ராமலிங்கம் ஒரு கம்பெனி வச்சு நடத்தினார்னா ஒரு என்னடா இவருக்கு 1 கோடி கொடுக்கணுமா, மனசு தானே நினைக்கும். இது நம்ம யாருமே கிடையாது. இந்தியாவில இருந்து ஒரு மூலையில ஒருத்தர் அனுப்புவாரு, உலகத்துல இருந்து ஒருத்தர் அனுப்புவாரு. அப்ப இதுதான் நம்ம இந்த சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காரு சார். சொன்ன மாதிரி எந்திரன் படத்துல வந்த ரஜினிகாந்த் மாதிரி கிடையாது. இது உண்மையான உணர்வுபூர்வமா இன்னைக்கு அப்படியே பாருங்க. நம்மளுடைய ரீபர்த் ஐடியா போய் ஓபன் பண்ணி பாருங்க, அழகா வந்துட்டு இருக்கு, அற்புதமா வந்துட்டு இருக்கு. அதை சில பேருக்கு மெயின்டைன் பண்ணலாம். அதெல்லாம் கத்துக்கலாம், எல்லாமே கத்துக்கலாம். என்னென்னவோ கத்துக்கிறோம். இதை கத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் கத்துக்குவோம். பணம் வருதுன்னா எல்லாமே கத்துக்குவோம். அதே மாதிரி இந்த ரீபர்த் ஐடிக்கு யாராவது உடனே பணம் கேட்டா உடனே அனுப்பிச்சு விட்டுருங்க. லேட் பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொரு நிமிஷம் லேட் பண்ண இனிமேலாம் பாத்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி போயிட்டு இருக்கும். உடனே ஆக்டிவேட் பண்ணுங்க. இன்னொரு மைண்ட் செட் பண்ணுங்க. வர்ற பணம்லாம் உங்களுக்கு இல்லைங்கிறத மைண்ட் செட் பண்ணுங்க. நேற்று பாருங்க, இப்ப நம்மளுடைய பாபு சார் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 30,000 35,000 மேல வாங்கியிருக்காங்க. ஆனா பணத்தை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கோவம் தான் வருது. சரி பரவாயில்ல, அவருக்கு அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன பாபு, பணம் அனுப்பல, 1 நாள் 2 நாள் பாருங்க. அனுப்பலாங்கிற முடிவு பண்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஒரே ஒரு புள்ளியை வைங்க உங்க பாஸ்வேர்ட்ல அப்படின்னா, வேற ஒண்ணுமே சொல்லணும். ஒரு புள்ளியை மட்டும் வச்சிருங்க. அப்புறம் அவர் வருவார் அப்படின்னா, அப்புறம் அடுத்த நாள் காலையில இப்ப உடனே சார் என் சைட்டு ஓப்பன் ஆகல சார் அப்படின்னாரு. அப்புறம் நாங்க என்ன சார் பண்றோம், அதுல ஒரு புள்ளி ஏறிட்டு சார் அப்படின்னா, பாஸ்வேர்ட்ல ஒரு புள்ளி சார். இது எதுக்காக சொல்லணும்னா, தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு. இதெல்லாம் பண்ணலன்னா கிடைக்க மாட்டாங்க. வரவே இது யாரோட பணம்? மக்களோட பணம். மக்களுக்கு போய் சேரணுமா இல்லையா? அதை வாங்கி நீங்க 30,000 எடுத்து வீட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு புள்ளி தான் வைக்கலாம் பாஸ்வேர்ட்ல.
ஆகவே இதெல்லாம் நடக்காம இருக்குன்னா இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ சிஸ்டம் தன் கடமையை செய்யணும். டே ஒன்ல பாபு சார் சொன்ன விஷயங்கள் தான் இப்ப பாக்கியராஜ் சொல்லிருக்காரு. நொடிக்கு 1 கோடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்றதுதான், நீங்க எண்ணங்களை விரிவுபடுத்துங்க, நல்ல சிந்தனை, ஜாலியா இருங்களேன். நீங்க என்ன எல்லா காசையும் செலவு பண்ணிடுங்க. உண்மையா சொல்றேன், நான் சொல்றதை மட்டும் செஞ்சு பாருங்க. எவ்வளவு காசு வந்தாலும் செலவு பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வரப்போற கிரிப்டோ இருக்கு பாருங்க, சேவிங்ஸ்ல வைங்க. இதெல்லாம் ஜாலியா செலவு பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு அதெல்லாம் நாங்க உங்களை கொண்டாந்து ஒரு இடத்துல நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம். கவலையே பட வேண்டாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். ரொம்ப சிறப்பா இருக்கு. இறுதியா யாராவது ஒரு நபருக்கு வாய்ப்பு இருக்கு, யாராவது பேசுறீங்களா? இறுதியா நன்றி சொல்லிட்டு முடிக்கிறது யாராவது ஒருவர் அட்வைஸ் பண்ணலாம், ஒரே ஒரு நபர். வெரி குட். ஜி.கே. சாமி சார், வெல்கம். உண்மையிலே உங்க குரலை எல்லாரையும் அடிக்ட் ஆகிட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட்ல ஜி.கே. சாமினா அவர் ஒரு 60, நான் என் மைண்ட் செட்ல பண்ணியிருந்தேன். அவர் ரொம்ப ஒரு 60 வயசு இருக்கும். அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்புறமேல பார்த்தா அவரை வீடியோல பாக்குறேன், நம்மளோட சின்ன பையன். அப்பதான் சொன்னேன், சரி சார் என்னோட வெட்டிங் டேக்கு விஷ் பண்ணாரு. அப்பதான் வீடியோ கால்ல பேசினேன். ரைட்டு. அப்ப அவரோட குரல் பாருங்க எவ்வளவு அழகா. இன்னைக்கு பாருங்க, மருந்தில்லா மருத்துவத்துல என்ன சார், அவ்வளவுதான் சார். நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் சக்சஸ் ஆயிட்டா சங்கர் சார் 100 கிராமங்களுக்கு திருப்பி அந்த மரச்செக்கு எண்ணெய் போட்டு கொடுக்கறது ஒரு ப்ராஜெக்ட் எழுதிடுவாரு. நீங்க பையன் காசு போட வேண்டாம், எல்லா இடத்துலயும் அந்த மரச்செக்கு எண்ணெய் ஓடிட்டு இருக்கும். ஜி.கே. சாமி சார் சொன்ன விஷயம் சங்கர் சார் மைண்ட்ல உட்கார்ந்துட்டுனா அத்தனை கிராமங்க அத்தனை இடத்துக்கும் மரச்செக்கு எண்ணெய் போடுறதுக்கு நம்ம ஃபண்ட் பண்ணிடுவாரு. இதெல்லாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு விஷயம். வெல்கம் மிஸ்டர் த கிரேட் சாமி சார். வெல்கம் வெல்கம் வெல்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ரொம்ப ஆரோக்கியமான கலந்துரையாடல இன்றைய காலை பொழுது நடந்து கொண்டிருக்கு. காலையில இதை சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இது ஒரு எதிர்மறை வார்த்தைகளாக கூட இருக்கலாம், இருந்தாலும் நமக்கு அவசியமான ஒரு வார்த்தை. 2019 தொடங்கப்பட்ட கொரோனா என்ற ஒரு நாடகம் உலகம் முழுக்க உலுக்கி போட்டது. 2 ஆண்டு காலம் நம்ம என்ன சிரமப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டத்துல இந்த ஹெல்பிங் கான்செப்ட் பண்ணாங்க, ஆன்லைன்ல பண்ணவங்க, அவங்களுக்கு பெரிய அளவுல சிரமம் இல்லை. ஆஃப்லைன் தான் பெரிய அளவுல முடக்கி போட்டாங்க. நண்பர்களே, எல்லாருமே மனதில் எழுதி வச்சுக்கோங்க, கடந்து போன கொரோனா ஒரு ரிகர்சல், ஒரு ட்ரையல் பார்த்துருக்காங்க. இனி தொடர்ச்சியாக வேறு வேறு பெயர்கள்ல கண்ணுக்கே தெரியாத வைரஸ்களை கொண்டு உலகத்தையே கட்டி போடக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டு இருக்கு. இப்ப அந்த வைரஸ்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அது வெளியே வரும். உலகமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அன்று இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். நிச்சயமாக இது இந்த உலக பணக்காரர்கள் ஒன்று திரண்டு இதை நடத்துறதுக்கு திட்டமிடல் மறைமுகமாக நடந்து கொண்டுள்ளது. இந்த வார்த்தையை தான் நான் காலையில சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், இருந்தாலும் புரிதலுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வழியாக நமக்கு கிடைத்த நன்கொடைகளை வைத்து உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நமது உறவுகளுக்கு நாம் உணவளிக்க வேண்டும். நம்ம ஊருக்கே நம்ம சோறு போடணும். அதற்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னாக்கா இருக்கு, அதுதான் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். உங்க நண்பர்களுக்கு, உங்களுடைய நேரடி பரிந்துரைகளுக்கு இயல்பாக எளிமையாக எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லி அவர்களை தொடர்ச்சியா நம்ம சிஸ்டத்தோட அடாப்ட் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்க சொல்லுங்க. நம்ம நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு. நம்மளது சந்ததிகள் நீண்ட நாட்கள் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக விரும்பிய வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கி வச்சுட்டு போகலாம். இது ஒரு நல்ல களம், இது நமக்கான களம். இதை நம்ம தவற விடாம இறுக்கமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கான அணித்தலைவர்கள் சுயநலம் இல்லாமல் பொதுநல நோக்கத்தோடு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களது கைகளுக்கு பலம் சேர்க்கும் வகையில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பயணிப்போம். தொடர்ச்சியாக நம்ம வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்தின் வழியாக நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைச்சி நாம் அனுபவிச்ச அந்த நல்ல செயலை, நல்ல திட்டத்தை நமக்கு தெரிந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம அறிமுகப்படுத்துவோம். நமது இலக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் திட்டத்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த உச்சகட்டமான, தற்போது இருக்கக்கூடிய உச்சகட்டமான சிஸ்டம் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற இலக்கோட நம்ம பயணிப்போம். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும்.
என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், இயற்கைக்கும், பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.